So Jesus Kristus වහන්සේගේ නාමයෙන් இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே පැමිණ සිටින ඔබ සියලු දෙනාටම வந்திருக்கிற எல்லோருக்கும் 2021 වර්ෂය 2021வது வருஷம் ආශිර්වාදයක් ஆசீர்வாதமும் බලයක් பலனும் රැකවරණයක් වූ மகா அடைக்கலமான වර්ෂයක් වේවා කියලා வருடமாய் ஆகும்படியாக යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබට සුබ පතනු ලබනවා. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ආමේන්. ஆமென். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதர சகோதரிகளே, අපි මාසේ පළමුවෙනි සතිය තුල மாதத்திலே முதல் நாளிலே முதல் கிழமையிலே සුදු සහභාගීකම පවත්වන දවසේදී பரிசுத்த பந்திக்கு நாங்க எல்லோரும் பங்கெடுக்கும் போது එදිනෙදී මේ මිදී අපි සිංහලෙන් සහ ද්‍රවිඩ භාෂාවේ අපි নমස්කාරය කරන්න අපි පසුගිය මාසයේ සිට අපි තීරණය කළා. அந்த நாளிலே நாங்க சிங்களத்திலும் தமிழிலும் மொழிபெயர்த்து ஆராதிக்கிறதுக்கு நாங்க போன மாதத்திலே இருந்து ஆரம்பித்தோம். මම නිසාද අපේ සහෝදරයන්ට සිංහල භාෂාව සම්පූර්ණයෙන් තේරුම් ගන්නට අමාරුයි. ஏனென்றால் எங்கள் மத்தியிலே தமிழ் மொழி அறிந்த எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு முழுமையாய் சிங்களத்தை முழுமையாய் அவங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாதபடினாலே එබැවින් උන්ගේ ආත්මික වර්ධනය උදෙසා அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ඔවුන්ගේ දැනගන්න උදෙසා அவர்களுக்கு வேதத்தை குறித்து அறியும்படியாகவும் දෙවියන් වහන්සේ ඔබට කරුණාව ලබා දෙනසේක. தேவன் அவர்களுக்கு கிருபையை தர வேண்டும். හොඳයි, අපි දෙවියන් වහන්සේගේ වචනය දෙසට අපගේ අවධානය යොමු කරන්න යනවා. நாங்கள் ஆண்டவருடைய வசனத்துக்குரியாக கடந்து செல்வோம். 115 වන ගීතාවලියේ 115வது சங்கீதம் 12 වන පදය. 12வது வசனம். 115 වන ගීතාවලියේ 12 වන පදය. 115வது சங்கீதம் 12வது வசனம். ගීතාවලිය 115 පරිච්ඡේදයේ 12 පදයේ සිට ස්වාමීන් වහන්සේ අප සිහි කළසේක, අපට ආශිර්වාද කරනසේක, උන්වහන්සේ ඊශ්‍රායෙල් වංශයට ආශිර්වාද කරනසේක, උන්වහන්සේ ආරෝන්ගේ වංශයට ආශිර්වාද කරනසේක. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ අප සිහි කළසේක. கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்தார். ස්වාමීන් වහන්සේ අප සිහි කළසේක. கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்தார். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි, அன்பான சகோதர சகோதரிகளே, දෙවියන් වහන්සේ අප සිහි කළ නිසා අපි මෙම ස්ථානයේ සිටින්නේ. கர்த்தர் எங்களை நினைவு கூர்ந்தபடினாலே தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ සිහිය අපි සිටින නිසා අපි මෙම ස්ථානයේ සිටින්නේ. அவருடைய நினைவிலே எப்பொழுதும் இருக்கிறபடினாலே தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். උන්වහන්සේ අප සිහි කළ නිසා අපි ජීවතුන් අතර සිටින්නේ. அவர் எங்களை நினைவு கூர்ந்தபடினாலே தான் நாங்கள் இன்னும் வாழுறோம். ஏசாயா ප්‍රොෆෙතවරයාගේ පොතේ සඳහන් කරනු ලබනවා. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் இப்படி சொல்கிறது. 49 පරිච්ඡේදයේ 15 වන 16 වන පදයේ කියවා බලන්න. 49வது அதிகாரம் 15 වන 16 වන පද. 15வது வசனம் 16வது வசனம். බලන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ කතා කරන දේ. பாருங்கள் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது என்று. යෙසායාගේ පොතේ 49 වෙනි පරිච්ඡේදයේ 15 පදයේ සිට ස්ත්‍රියේ ඇගේ කුසේ පුත්‍රයාට අනුකම්පා නොකරන ලෙස ඇගේ කිරි දරුවා මතක නැති කරන්නට ඈට පුළුවන්ද? එසේය මොහුට මතක නැති වෙන්න පුළුවන්. එහෙත් මම නම් නුඹ මතක නැති නොකරන්නේ. බලව මම මාගේ අතුල්වල නුඹ කොටා ගතිමි. නුඹේ පවුරු මා ඉදිරියේ ඉතරම තිබේ. බලන්න பாருங்கள் දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. தேவனுடைய வசனம் சொல்கிறது, මම තමාගේ කිරි දරුවා අමතක කරන්න පුළුවන්ද? தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்க முடியுமா? ලෝකයේ තිබෙන මහාත්ම මනුෂ්‍ය සෙනෙහස මව් සෙනෙහසයි. உலகத்திலே இருக்கிற பெரிதான அன்பு தாயின் அன்பு. සෑම දරුවෙක්ම බලාපොරොත්තු වන්නේ මව් සෙනෙහස. எல்லா பிள்ளைகளும் எதிர்பார்க்கிறது தாயினுடைய அன்பு. අපි කොච්චර වැඩි සිටියත්, நாங்க எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், කොච්චර අපි වයස්ගතව සිටියත්, எவ்வளவு நாங்க வயது போனாலும், අපේ අම්මා ඉන්නවා කියනකොට எங்களுடைய தாயார் இருக்கிறார் අපේ என்றால், දුක අපේ අම්මට කියන කල, எங்களுடைய கவலைகளை துக்கங்களை சொல்லும் போது, අපේ බර අපේ අම්මට කියන කල, எங்களுடைய பாரங்களை தாயிடம் சொல்லும் போது, අපගේ වේදනාව අපේ අම්මට කියන කල, எங்களுடைய வேதனைகளை தாயிடம் சொல்லும் போது, අපේ හිත සැනසෙනවා. எங்களுடைய மனது ஆறுதல் படுகிறது. අපේ අම්මා අපිව
සනසනු ලබනවා. எங்களுடைய தாயார் எங்களை தேற்றுகிறார். අම්මා අපව සනසමින් අපට අපව අපේ තිබෙනවා දුකට හොඳ ප්‍රීතියක් නැතොත් සෙනෙහසින් දෙවියන් ඒ මව් සෙනෙහස අපව අපේ හදවතේ බර සහැල්ලු කරනු ලබනවා. தாயிடம் எங்களுடைய வேதனையை சொல்லும் போது அவள் எங்களை அரவணைத்து எங்களை தாங்கி அவளை எங்களுக்கு அன்பு கூறி அவள் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பிரகாரமாய் அவள் எங்களுக்கு வழிகாட்டுவார். මව් සෙනෙහස කියන්නේ ලෝකයේ තිබෙන උතුම් දෙයක්. தாயுடைய அன்பு என்றது உலகத்திலே இருக்கிற உயர்ந்தது. මව තමාගේ ලේ කිරි කරලා අපට පොවා තිබෙනවා. தாய் தன்னுடைய இரத்தத்தை பாலாய் மாற்றி கொடுத்திருக்கிறார். ඒ වගේ මව් සෙනෙහස කියන්නේ ලෝකයේ උතුම් සෙනෙහසක්. அப்படி என்றது தாயின் அன்பு ஒரு உன்னதமான அன்பு. මනුෂ්‍ය ජීවිතය තුළ උතුම් සෙනෙහසක් තිබෙනවා නම් ඒක මවගේ සෙනෙහසයි. மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான அன்பு இருந்தா அது தாயுடைய அன்பு. නමුත් දෙවියන් වහන්සේ කියනවා ஆனாலும் தேவன் சொல்கிறார் ඒක මව කිරි දරුවව අමතක කරන්න පුළුවන්. அந்த தாய் தன் கைப்பிள்ளையை மறப்பாளோ? ඒ කිරි දරුවව අමතක කරන්න පුළුවන් ඔය මවට. அந்த கைப்பிள்ளையை அந்த தாய்க்கு மறக்க முடியுமோ? කිරි දරුවා ඒ මව අමතක කරනවා කියලා දේ වචනේ සඳහන් කරනවා. தேவனுடைய வசனம் சொல்கிறது அந்த தாய் தன்னுடைய கைப்பிள்ளையை மறப்பாள். මේ ලෝකේ අපි දකිනවා එවැනි මව්වරු අද තමුන්ගේ කිරි දරුවව ඝාතනය කරනවා. நாம் உலகத்திலே காண்கின்றோம் இன்றைக்கு தாயார்கள் அப்படி தன்னுடைய கை குழந்தையை මරා දමනවා. கொலை பண்ணுகிறார்கள். ඔවුන් විසි කරනවා දරුවව. அவர்கள் எரித்து விடுகிறார்கள். ඔවුන් දරුවව විකුණා දමනවා. அவர்கள் பிள்ளைகளை விற்கிறார்கள். ඔවුන් දරුවව ප්‍රතික්ෂේප කරනවා. அவர்கள் பிள்ளைகளை அகற்றார்கள். ගබ්සා කරනු ලබනවා. அவர்கள் பிள்ளைகளை இல்லாமாக்குறார்கள். මේ සියලු දේ මේ මව්වරුන් කරනු ලබනවා. இது எல்லாவற்றையும் தாயார்கள் செய்கிறார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ තිබෙනවා කාරණා අතරින් தேவனுடைய வசனத்திலே இருக்கிற காரணங்களுக்குரியாக අයිසක ලේ ගැන දේ වචනේ අපට කතා කරනු ලබනවා. අයිසක ලේ අපාවි රත්න அப்பாவி ரத்தம். අයිසක ලේ ගැන දේ වචනේ කතා කරනු ලබනවා. அப்பாவி ரத்தத்தை குறித்து வேதம் சொல்கிறது. ඒ කිරි දරුවාගේ මේ මව් කුසේ තිබෙනවා මේ දරුවා ගැන මේ කතා කරනු ලබනවා. தாய் கர்ப்பத்திலே இருக்கிற பிள்ளை குறித்து வசனம் சொல்கிறது. ඒ ලේ ගැන දෙවියන් වහන්සේ කතා அந்த කරනවා. ரத்தத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். මේ ලෝකයේ එක විශාල පාපයක් ලෙස දෙවියන් වහන්සේ හඳුන්වා දෙනු ලබන ඔසේයා පොතේ. இந்த உலகத்திலே அது பெரிதான பாவம் என்று ஹோசேயா புத்தகத்திலே சொல்கிறார். ඒ කියන්නේ මේ අයිසක ලේ නිසා මනුෂ්‍ය වර්ගයෙන් දෙවියන් වහන්සේ පරිගණනාව දෙවියන් වහන්සේ ලෝකේ වචනේ. இந்த அப்பாவி ரத்தத்தின் பிரகாரமாய் கர்த்தர் ஜனங்களை பழிவாங்கின்ற தேவன் என்று சொல்கிறார். ඒක අද ආජන්ටිනාවේ අද මේ පපවුගේ සතිය ගබ්සා කිරීම නීතිගත කරනු ලැබුවා. போன கிழமையிலே ஆர்ஜென்டினாவிலே கற்பத்தரிப்பதை அவர்கள் நீதியாய் அதை உறுதிப்படுத்தினார்கள். ඒක විශාල පාපයක් அது ප්‍රේමී. பெரிதான பாவம் பிரியமானவர்களே. ඒක දෙවියන් වහන්සේ උදාහරණයක් ලක් වෙන කාරණාවක්. அது கர்த்தருடைய கோபத்துக்குரிய காரியம். මවයි මමතක කරන්න පුළුවන්. தாய் அப்படி மறக்கலாம். අපි දකිනවා රූපවාහිනී වල එදා நாங்க தொலைபேசி நாங்க பெட்டிகளிலே காணுகிறோம். ඒ ආජන්ටිනාවේ කාන්තාවන් அந்த ஆர்ஜென்டினாவிலே இருக்கிற ஸ்திரீகள் ප්‍රීති ගෝසා නගනවා නීතිය පනවුවන් පසුව. அந்த நீதியை உறுதிப்படுத்தினதுக்கு பின்பதாக அந்த ஸ்திரீகள் மனமகிழ்ச்சி அடைகிறார்கள். රාජ්‍ය නීතිය ආවා කියලා උන් ප්‍රීති වෙනවා. ராஜ்யத்திலே அந்த நீதியை உறுதிப்படுத்தினபடியினாலே அந்த ஸ்திரீகள் மனமகிழ்ச்சி அடைகிறார்கள். ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි அன்பான சகோதர ඒ சகோதரிகளே, මව අමතක කරන්න පුළුවන්. தாய் தன் குழந்தையை மறக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ අපව මතක නැති කරන්නේ. ஆனாலும் எங்கள் தேவன் எங்களை மறக்காதது. 16 වන පදේ තමයි තම අපූර්ව පදයක්. 16வது வசனம் தான் அபூர்வமான வசனம். අපේ ප්‍රායෝගික ජීවිතය තුළ තිබෙනා වූ කාරණාවක් සමානව දෙවියන් වහන්සේ කියනවා. எங்களுடைய சர்வசாதாரணமான வாழ்க்கைக்குரிய காரியத்தை ஆண்டவர் அந்த வசனத்திலே சொல்கிறார். සමහරවිට අතුල අපි දකිනවා. අපේ අත අපි දකිනවා. எங்களுடைய உள்ளங்கையை நாங்கள் காண்கிறோம். අපේ අත අපි සම විටම දකිනවා. எங்களுடைய உள்ளங்கையை எப்பொழுதும் நாங்கள் காண்கிறோம். මූණ හොදනකොට முகத்தை கழுவும் போது, අපි ලියනකොට යමක් ගන්නකොට நாங்கள் எழுதும் போது, எந்த பொருளையாவது எடுக்கும் போது, සම විටම මේ අත අපි දකිනවා ප්‍රේමීය සහෝදර. எப்பொழுதும் நாங்கள் இதை காணுகிறோம். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்கிறார். උන්වහන්සේ වහන්සේගේ අතුල් වල අපව කොටාගෙන තිබෙනවා. அவர் அவருடைய உள்ளங்கையிலே
සීකරනු ලබනවා. அவர் எப்பொழுது அவரை உள்ளங்கையை பார்க்கும் போது அவர் எங்களை நினைவு கூறுகிறார். ඒ අත්වල දෙවියන් වහන්සේ අපව සීකරන පිණිස කල්වාරි කුරුසියේදී උන්වහන්සේගේ අත්වලට උන්වහන්සේ විසින් උන්වහන්සේගේ අනුමැතිය ඇතුව උන්වහන්සේ පාරේ උන්වහන්සේ යක් කොටා ගන්න ලැබුවා. அவர் எங்களை எப்பொழுதும் நினைவு கூறும் பிரகாரமாய் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்துக் கொண்டு அவர் எங்களை நினைக்கும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே அந்த ஆணியிலே அறைக்கப்பட்டு அவர் எங்களை எப்பொழுது நினைவு கூர்ந்தார். ஆமென். ஆமென். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ தேவனுடைய சமூகத்திலே දෙවියන් වහන්සේගේ වචනයට தேவனுடைய வசனத்துக்கு ඔබගේ ප්‍රතිචාරය දක්වන ප්‍රේමණීය සහෝදරනි. உங்களுடைய பதில்களை நீங்க காண்பிப்பீங்க. ඔබගේ ප්‍රතිචාරය දක්වන්න. உங்களுடைய උන්වහන්සේ ඔබ මතක් කරන්න උන්වහන්සේගේ අත්වල උන්වහන්සේගේ ඇන කොටාගෙන තිබෙනවා. அவர் அவருடைய உள்ள கையிலே ஆணிகளினாலே அறையப்பட்டிருக்கிறது. ඔබව මතක් කරන පිණිස. உங்களை நினைவு கூறும்படியாக. ඔබගේ සියලු පවුරු උන්වහන්සේ ඉදිරියේ තිබෙනවා. ஆகையால் உங்களுடைய பாவம் அவருக்கு முன்பதாய் இருக்கிறது. පවුරු උන්වහන්සේ ඉදිරියේ තිබෙනවා. ஆகையால் அந்த மதில்கள் அவருக்கு முன்பதாய் இருக்கின்றது. ඔබගේ පවුරු බාධාවේ පවුරු ඔබගේ ජීවිතයේ තියෙන අභියෝග පවුරු உங்களுடைய வாழ்க்கையிலே சவால்களின் மதில்கள் தடைகளிலே மதில்கள் அவருக்கு முன்பதாய் இருக்கிறது. රෝගේ නැමැති පවුරු வியாதி என்ற மதில், ක්ලාන්තකම නැමැති පවුරු முடியாது என்ற மதில், ඔබගේ රෝගය නැමැති පවුරු உங்களுடைய வியாதியின் மதில் මේ පවුරු සියල්ල උන්වහන්සේ ඉදිරියේ නිතර තිබෙනවා. அவர் முன்பதாக எப்பொழுதும் இந்த மதில்கள் இருக்கின்றது. ඒක උන්වහන්සේ ඔබ සීකරන නිසා அது ஆண்டவர் உங்களை பற்றி நினைவு கூறுகிறபடியால் උන්වහන්සේ පවුරු පසු කර යන්නට සලස්වන அவர் அந்த மதில்களை தாண்டி போகின்ற வைக்க செய்கிறது. அவர் දේව වචනේ කතා කරන ලබනවා தேவனுடைய வசனம் பேசுகிறது. அன்பான சகோதரர்களே, දෙවියන් වහන්සේ අපගේ පාද මූකුගේ පාදමෙන් සවිමත් කරන දෙවියන් தேவனே எங்களுடைய பாதங்களை මූකුගේ පාද මාන්ගලුடைய පාදத்தை போல மான்களுடைய பாதங்களைப் போல மாற்றுகின்ற தேவன். උන්වහන්සේ අපගේ පාදයේ එවැනි ආකාරයෙන් සවිමත් කරන ලබනවා. கர்த்தர் எங்களுடைய பாதங்களை அப்படி பலப்படுத்துகிறார். වේගයෙන් පැන දුවන්න දෙවියන් වහන්සේ අපගේ පාද සවිමත් කරන දෙවියන් වහන්සේ. வேகமாய் ஓடி செல்லும்படியாக எங்களுடைய பாதங்களை அவர் பலப்படுத்துகிறார். අලුත් අවුරුද්ද ප්‍රේමණීය සහෝදර සහෝදරයනි. ஆகையாலே இந்த புதிய ஆண்டிலே அன்பான சகோதர ඕ சகோதரிகளே, අභියෝග කිතුනුවන්ට ඇති වෙන්න යනවා. அநேக சவால்கள் கிறிஸ்தவர்களுக்கு உண்டாக ඕ போகின்றது. කාරණාවන් මේ ලෝකයේ තුල සිදු වෙන්න යනවා. அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்க போகின்றது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ලියවී තිබෙන කාරණාවල් සම්පූර්ණ වෙන කාරණාවල් මේ වර්ෂය තුල දකින්න යනවා. தேவனுடைய வசனத்திலே உறுதியாகின்ற சம்பூர்ணமாகிற காரியங்களை நீங்க இந்த வருஷத்திலே காண போகின்றீர்கள். ඔබට තිබෙන අභියෝගය තමයි. உங்களுக்கு இருக்கிற சவால் ඔබට තිබෙන අභියෝගය තමයි. உங்களுக்கு இருக்கிற சவால் දෙවියන් වහන්සේ සීකරන ස්ථානයේ ඔබ සිට ගැනීම. தேவன் நினைவு கூறுகிற இடத்திலே நீங்க நிற்க வேண்டும். ඔබ කොහෙකින් සිටියා දෙවියන් වහන්සේ සීකරන දෙවියන් වහන්සේ කෙනෙක් නොව. நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிற தேவன் அல்ல. උන්වහන්සේ සීකරන ස්ථානයේ ඔබ සිටින්න අවශ්‍යයි. அவர் நினைவு கூறுகிற இடத்திலே நீங்க இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ අතුල්වල ඔබ සිටින්න අවශ්‍යයි. அவருடைய உள்ளங்கையிலே நீங்க இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ අතුල්වල ඔබ සිටින්න අවශ්‍යයි. அவருடைய உள்ளங்கையிலே நீங்க நிற்க வேண்டும். උන්වහන්සේ නිතර උන්වහන්සේගේ අත බලනවා. அவர் எப்பொழுதும் அவருடைய கையை பார்க்கின்றார். අතුල්වල ඔබ සිටින කල ඔබ සීකරන அந்த உள்ளங்கையிலே அவர் பார்க்கும்போது அவர் நினைக்கும் போது நீங்க இருக்க வேண்டும். ඔබ අතුල්වල සිටින උන්වහන්සේගේ අතුල්වල ඔබ සිටින කල පමණයි ඔබ සීවෙන්න යන්නේ. நீங்க அவருடைய உள்ளங்கையிலே இருக்கும்போது மாத்திரமே அவர் உங்களை நினைவு கூறுவார். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர சகோதரிகளே, මේ වචනේ ගැන ආශිර්වාදයන් අප බොහෝසේ අපිට කතා කරන ලබනවා. தேவனுடைய வசனத்திலே ஆசீர்வாதத்துக்குரிய अनेक காரியங்களை பேசுகிறார்கள். එපිසෝදේ පළවෙනි පරිච්ඡේදයේ 4 වන පදය ඔබ කියවා බලන්න. எபேசிய அதிகாரம் 1வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை பாருங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ සනාන් කරනවා. தேவனுடைய வசனம் சொல்கிறது, උන්වහන්සේ උසස් තැනී සියලු ආත්මික ආශිර්වාද වලින් අපව ආශිර්වාද කර තිබෙන දෙවියන් වහන්සේ. அவர் உயர்ந்த ஸ்தலத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நிரப்புகின்ற தேவன் என்று. උන්වහන්සේ උසස් තැනී සියලු ආත්මික ආශිර්වාද වලින් අපව ආශිර්වාද කර அவர் තිබෙනවා. உயர்ந்த ஸ்தலத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நிரப்புகிற தேவன். அவருடைய சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். උන්වහන්සේ උසස් තැන්නේ සියලු ආශිර්වාදවලින් උසස් කරනා දෙවියන් වහන්සේ. උන්වහන්සේ අපව ආශිර්වාද කර තිබෙනවා. அவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கார். ආත්මික ආශිර්වාද වලින් අපව ආශිර්වාද කර ஆவிக்குரிய තිබෙනවා. ஆசீர்வாதங்களினால் මේ நிரப்பியிருக்கிறார். ලෝකේ ඇති සියලු ආශිර්වාද වලින් අපව ආශිර්වාද இந்த කර තිබෙනවා. உலகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால்
සහෝදර பவுல் அவர்கள் இப்படியாய் சொல்கிறார் පියාණන් சகோதரர்களே. වහන්සේලා ඇති සියල්ලම යේසුස් වහන්සේටය. பிதாவாகியவருக்கு உரித்தாகிய யாவற்றையும் புத்திரனாக தேவனுக்கும் உரித்தாகும். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ இயேசு கிறிஸ்துவினுடைய පියාණන් වහන්සේට යමක් අයිතිව තිබෙනවාද? பிதாவாகிய தேவனுக்கு ஏதாவது உரித்தாகி இருக்கிறதா? ඒක යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ. அது இயேசு கிறிஸ்துவினுடைய. යේසුස් වහන්සේට අයිති සියල්ල இயேசு கிறிஸ்துவிற்கு உரித்தாகிய யாவற்றையும் නුඹලාගේ කියලා බයිබලයේ அது உங்களுடையது என்று தேவ வசனம் சொல்கிறது. යේසුස් වහන්සේට අයිතිව යමක් තිබෙනවාද? ඒක ඔබලාගේ. இயேசு கிறிஸ்துவுக்கு உரித்தாகிய ஒரு காரியம் இருக்கிறதா? அது உங்களுடையது. ඒක ස්වර්ගයේ වේවා, அது பரலோகத்திலே ஆகட்டும், පොළොවේ වේවා, பூமியிலே ஆகட்டும், පොළොවේ සීමාවේ වේවා, பூமியிலே எல்லைகளிலே ஆகட்டும், ජාතියන් අතර වේවා, எல்லா ஜாதிகளிலே ஆகட்டும், මොන ස්ථානයක වේවා, எந்த இடத்திலேயும் ஆகட்டும், ගැඹුරෙහි වේවා, ஆழத்திலே ஆகட்டும், සැඟවේ තිබෙන දේවල් වේවා. மறைந்திருக்கிறதாய் ஆகட்டும், යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට අයිති සියල්ලම இயேசு ඔබගේ கிறிஸ்துவுக்கு உரித்தாகிய யாவற்றும் உங்களுடையது. ඔබගේ ආශිර්වාදය. அது உங்களுடைய ஆசீர்வாதம். දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරන දෙවියන් වහන්සේ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். දෙවියන් වහන්සේගේ වචනේ සඳහන් කරන ලබනවා. தேவனுடைய வசனம் சொல்கிறது. දෙවියන් කතාවේ පොතේ 24 වන පරිච්ඡේදයේ උපාගම පුස්තකத்தின் 24ාம் அதிகாரத்திலே உபாகமம் புத்தகம் 24வது அதிகாரம். පළවෙනි දෙවන පදය ඔබ කියවා බලන්න. ஒன்றாம் இரண்டாம் வசனம் சொல்கிறது. දෙවියන් වහන්සේට ප්‍රසන්න දේ ගැන බයිබලයේ අපට කතා කරනවා. தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை பேசுகிறார். ඊශ්‍රායලේ ආශිර්වාද කිරීම දෙවියන් වහන්සේගේ ප්‍රසන්න දේ. ஈஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுடைய දෙවියන් பிரியமுள்ள වහන්සේගේ காரியம். කැමැත්ත ඊශ්‍රායලේ ආශිර්වාද කිරීම. தேவனுடைய விருப்பம் ஈஸ்ரவேலை මේ ஆசீர்வதிப்பது. ආශිර්වාදය ගැන අපි කතා කරන කල அந்த ஆசீர்வாதத்தை பற்றி நாங்க பேசும்போது අපි මුදල් ගැන අපි කල්පනා කරනු ලබනවා. நாங்க பணத்தை நோக்கி யோசிக்கிறோம். ඇයි අපේ මනස ஏன் எங்களுடைய மனசு මුදල් අවශ්‍යතාවයෙන් තිබෙන නිසා. பணத்தின் தேவை இருக்கிறபடினாலே යමකට රෝගාතුරව තිබෙනවා නම් සිටිනවා නම් யாராவது வியாதியஸ்தராய் இருந்தால் ඔහුගේ රෝගේ සුව කිරීමේ ආශිර්වාදය ගැන ඔහු හිතනු ලබනවා. அவர் அவருடைய வியாதி நீங்கும்படியாக அந்த ஆசீர்வாதத்தை குறித்து யோசிக்கிறார். යමෙක් භාර්යාවක් ස්වාමි පුරුෂයෙක් නැතුව සිටිනවා නම් யாராவது கணவன் மனைவி இல்லாம இருந்தால் ඔහු භාර්යාව ස්වාමි පුරුෂයාගේ ආශිර්වාදය ගැන ඔහු හිතනවා. அவர்கள் கணவனுக்குரிய மனைவிக்குரிய ஆசீர்வாதத்தை நினைக்கிறார்கள். මෙවැනි ආකාරයේ මිනිස්සු තමාගේ අවශ්‍යතාවය මනසෙන් ඔහුගේ ආශිර්වාදයේ ඔහු දෙස බලා සිටිනවා. இவ்வண்ணமாக மனுஷன் தன்னுடைய தேவைக்குரியதான ஆசீர்வாதங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඒ පමණකින් ඒ අවශ්‍ය දේ පමණ ආශිර්වාද කරන දෙවියන් වහන්සේ නොයි. ஆனாலும் தேவன் தேவைக்குரிய காரியத்துக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை. පාවුල් තමත් ගැඹුරු කාරණාවක් එතුමා සඳහන් කරනු ලබනවා. பவுல் அவர்கள் ஒரு ஆழமான காரியத்தை சொல்கிறார். සැබෑ වූ ලෝකය ගැන ඔහු කතා කරනු ලබනවා. உண்மையான உலகத்தை குறித்து அவர் பேசுகிறார். අපි දකින්නේ මේ ඇස් වලින් අපි ජීවත් වෙන මේ ලෝකය. நாங்க எங்களுடைய கண்களாலே நாங்க வாழுகிற இந்த உலகத்தை අපි காண்கிறோம். මේ ලෝකය ගැනයි අපි කතා කරනු ලබන්නේ. நாங்க இந்த உலகத்தை குறித்து தான் අපි பேசுகிறோம். ජීවත් වෙන පොළොව ගැන நாங்க இந்த வாழ்கிற பூமியை අපි குறித்து දකින දේවල් ගැනයි අපි කතා කරනු ලබන්නේ. நாங்க காண்கிற காரியத்தை குறித்து අපේ பேசுகிறோம். අවශ්‍යතාවය ගැන අපි කතා කරනු ලබනවා. எங்களுடைய தேவைகளை குறித்து நாங்க අපේ කටයුතු பேசுகிறோம். ගැන අපි කතා කරනු ලබනවා. எங்களை சுற்று வட்டாரத்தை பத்தி நாங்க பேசுகிறோம். නමුත් පාවුල්තුමා සැබෑකමක් ගැන කතා කරනවා. ஆனால் பவுல் அவர்கள் ஒரு சத்தியத்தை குறித்து பேசுகிறார். ආත්මයන් වහන්සේ ගැන එතුමා සඳහන් කරනවා. அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து එපිසෝඩ් பேசுகிறார். පළවෙනි පරිච්ඡේදයේ 4 වන පදය තමයි මම පෙර කිව්වා පදය. முதல் சொன்ன வண்ணமாக எபேசியர் முதலாவது அதிகாரம் 4வது வசனத்தை பிரகாரமாய் කියවන්න බලන්නේ පදය පොඩ්ඩක් දුව. வாசிங்க. එපිස පොතේ 4වෙනි පරිච්ඡේදයේ 5වෙනි පදයේ සිට එබැවින් නුඹලා හැඳුනන ලබූ කැඳවීමට ඔබින ලෙස සියලු ආකාර යටහත් කමින්ද මොළොක් ගුණයෙන්ද විපසිලිවන්ත කමෙන්ද හැසිර එකිනෙකා ගැන ප්‍රේමයෙන් ඉවසා සමාදානය බැම්මෙන් ආඥාවන්ගේ එකමුතුකම පවත්වා ගන්නට උත්සාහ කරන මෙන් ස්වාමීන් වහන්සේ නිසා ඉරකාරයක සිටින මම නුඹලාගෙන් ඉල්ලමි. පළවෙනි පරිච්ඡේදයේ 3 වන පදය. முதலாவது அதிகாரம் 3வது வசனம். එපිස පොතේ 5වෙනි පරිච්ඡේදයේ 4 වන පදය. නැද්ද? 4வது வசனத்திலே அப்படி இல்லையா? ලෝකේ වැවීමට ප්‍රථමයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ අප තෝරාගත් ලෙසම
උන්වහන්සේ තුල ස්වර්ගීය ස්ථානවල සියලු ආත්මික ආශිර්වාදවලින් උන්වහන්සේ අපට ආශිර්වාද කළසේක. இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக கர்த்தருக்குள்ளே எங்களை தேர்ந்தெடுத்து அவர் பரத்துக்குரிய இடத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர் எங்களை ஆசீர்வதித்தார். දෙමළ බයිබලයේ පළවෙනි පරිච්ඡේදයේ 3 වන පදයේ කතා කරන ලබනවා. தமிழ் பைபிளிலே முதலாவது அதிகாரத்திலே 3வது வசனம் இப்படி சொல்கிறது. දෙවියන් වහන්සේ தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். අපගේ ස්වාමියෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ පියෝ දෙවියන් වහන්සේට ස්තුති. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே மக்னிசாத உன்வහන්සේ ඉදිරිපිට கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே பிரேமின் சுத்தව ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். උන්වහන්සේ සියලු ආත්මික ආශිර්වාද වලින් අපට ආශිර්වාද කළ සිංහල බයිබලයේ පළවන පරිච්ඡේදයේ 4 වන පදයේ සඳහන් කරනවා. සිංහල බයිබලයේ 4வது அதிகாரம் இவ்வாறு கூறியது. 4 වන පරිච්ඡේදයේ මෙලෙස කතා කරනවා. 4வது அதிகாரம் இப்படி சொல்கிறது. ලෝකයේ මැවීමට ප්‍රථමයි உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக கிறிஸ்துஸ் වහන්සේ තුල கிறிஸ்துவுக்குள்ளே අප තෝරාගත් ලෙස எங்களை தேர்ந்தெடுத்த வண்ணமாக උන්වහන්සේ තුල ස්වර්ගීය ස්ථානවල அவருக்குள்ளே பரலோகத்துக்குரிய සියලු ආත්මික ආශිර්වාදවල எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் උන්වහන්සේ අපට ආශිර්වාද அவர் කළසේක. எங்களை ஆசீர்வதித்தார். මේ පදේ පොඩ්ඩක් ඔබට පැහැදිලි කරන්න මම බලාපොරොත්තු இந்த වෙනවා. வசனத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் காண்பிக்க போகின்றேன். ලෝකයේ මැවීමට ප්‍රථමයි. உலகத்தை படைப்பதற்கு முன்பதாக ලෝකයේ මැවුවේ දෙවියන් වහන්සේ කවදාද? உலகத்தை எப்ப ஆண்டவர் படைத்தார்? ලෝකයේ මැවීමට දවසක් නැහැ. இந்த உலகத்தை படைத்ததுக்கு ஒரு நாள் அல்ல, වර්ෂයක් පෙන්වලා දීලා නැහැ. அதுக்கு ஒரு வருடம் அல்ல. විද්‍යාව කියනවා விஞ்ஞானம் சொல்லுகிறது මේ ලෝකයට අවුරුදු බිලියන ට්‍රිලියන ගණනාවක් කියලා. இந்த உலகத்துக்கு மில்லியன் ட்ரில்லியன் என்று දෙවියන් වහන්සේගේ වචනේ සඳහන් කරනවා. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. උන්වහන්සේට ආරම්භයකුත් නැහැ අවසානයකුත් නැහැ. அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் அல்ல. උන්වහන්සේ අල්ෆා සහ ඔමේගා. அவர் அல்பாவும் ஒமேகாவும் උන්වහන්සේ ආරම්භය සහ අවසානය. அவர் ஆதியும் அந்தமுமானவர். ඒ දෙවියන් වහන්සේ அந்த தேவன் යේසුස් වහන්සේ කියලා කියන්නේ යන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்து என்று சொல்ல மாட்டார். උන්වහන්සේ එහෙම කියලා නැහැ මේ බයිබල් පදේ. அவர் இந்த பைபிள் வசனத்திலே அப்படி சொல்லி යේසු කියන වචනේ නාමය පාවිච්චි කරලා නැහැ. இந்த இயேசு என்ற நாமத்தை அவர் இந்த இடத்திலே ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා ආමන්ත්‍රණය කරලා තිබෙනවා. கிறிஸ்து என்று அவர் சொல்லி இருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ කියලා ආමන්ත්‍රණය කරලා තිබෙනවා. அவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார் கிறிஸ்து என்று. ක්‍රිස්තුස් වහන්සේ කියන්නේ කවුද? கிறிஸ்து என்றால் யார்? ආලේපලතරන් වහන්සේ. அவர் அபிஷேகம் உள்ள தேவன். ආලේපලතරන් වහන්සේ. அவர் அபிஷேகம் உள்ள එන தேவன். ලෝකයේ මැවීමට ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ ආලේපලතරන් වහන්සේ. ஆக என்றால் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பதாக அவர் அபிஷேகம் உள்ள தேவன். උන්වහන්සේ ආලේප කර තිබෙනා දෙවියන් වහන්සේ. அவரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். යේසුස් වහන්සේව දෙවියන් වහන්සේ ආලේප කර තිබෙනවා. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் ඒ பண்ணியிருக்கிறார். ආලේපය තුලින් දෙවියන් වහන්සේ අපිව උන්වහන්සේ තුළට ලං කරගෙන තිබෙනවා. அந்த அபிஷேகத்தினாலே அவர் எங்களை கிட்டி ඒ சேர்த்திருக்கிறார். නිසා තමයි අපි දෙවියන් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ තුළ ආලේපලතරන්. ஆகையாலே நாங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். සෑම කෙනෙක්ම සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපලතරන්. நாங்க எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள். දෙවියන් වහන්සේගේ විශේෂ ආලේපවල ගැන බයිබලයේ අපිට කතා කරන්න ලබනවා. பைபிளிலே ஆண்டவருடைய சுவிசேஷமான அபிஷேகங்களை குறித்து சொல்கிறது. විශේෂිත ආලේපයන් ගැන කතා அது කරනවා. விசேஷமான அபிஷேகம். පස්විධ ආකාර ආලේපයන් ගැන බයිබලයේ අපිට කතා ஐந்து කරනවා. விதமான அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்கிறது. වෙනත් ආලේපවල ගැන බයිබලයේ අපිට කතා කරන්න පුළුවන්. வேறு அபிஷேகங்களை பற்றி நாங்க பேசலாம். නමුත් සියල්ලම අපි පොදුවේ දෙවියන් වහන්සේගේ වචනේ ගත්කල ஆனாலும் நாங்க பொதுவாக ஆண்டவருடைய வசனத்துக்குரியாக எடுத்தபோது ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ දෙවියන් වහන්සේ අපට ලං වෙලා තිබෙනවා. கிறிஸ்துவுக்குள்ள தேவன் எங்களுக்கு கிட்டி சேர்ந்திருக்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ දෙවියන් වහන්සේ අපව ලං කරගෙන තිබෙනවා. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள தேவன் எங்களை கிட்டி சேர்த்திருக்கிறார். ආලේපය තුළ அந்த அபிஷேகத்துக்குள்ளே ආලේපය තුළ அந்த அபிஷேகத்துக்குள்ளே දෙවියන් වහන්සේ ආලේපය තුළ தேவன் அபிஷேகத்துக்குள்ளே ඒ අපේ ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි அன்பான சகோதர ඒ சகோதரிகளே ආලේපය තුළ අපව තෝරාගෙන තිබෙන ආකාරය இந்த அபிஷேகத்துக்குள்ளே எங்களை தேர்ந்தெடுக்கிற வண்ணம்
because ආලේපේ තමත් විශේෂිතයි ප්‍රේමණීය සහෝදරයනි. ஏனென்றால் அபிஷேகம் ஒரு விசேஷமான ආලේපේ காரியம். තමයි වියදස් කඩන්ට යන්නේ. அந்த அபிஷேகம் தான் நுகங்களை முறையடிக்கும். ආලේපේ තමයි ලෝකේ ජය ගන්නට සලස්වන්නේ. அந்த அபிஷேகம் தான் இந்த உலகத்தை நம்மளை ஜெயிக்க வைக்கும். ආලේපේ තමයි අපි දෙවියන් වහන්සේගේ වෙතට පමුණුවන්ට යන්නේ. அந்த அபிஷேகம் தான் ஆண்டவருக்குள்ளே எங்களை கிட்டி சேர்க்க வைக்கும். ආලේපේ තමයි දෙවියන් වහන්සේ තුරට අපව රජ කරන්නට සලස්වන්නේ. அந்த அபிஷேகம் தான் ஆண்டவருக்குள்ளே எங்களை வளர வைக்கும். ආලේපේ තමයි දෙවියන් වහන්සේ වෙතට අපව ඇදගන්නේ. அந்த அபிஷேகம் தான் ஆண்டவருக்குள்ளே எங்களை இழுத்துக் கொள்ளும். ආලේපේ අපි සෑම කෙනෙකුටම අවශ්‍යයි. இந்த அபிஷேகம் எங்கள் எல்லோருக்கும் வேண்டும். සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපේ අපිට අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපේ අපි පිරෙන්න අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආලේපේ බලය දෙවියන් දරුවන්ට අවශ්‍යයි. அந்த அபிஷேகத்தை ඒ ආලේපේ අපි විශ්වාස කරන ප්‍රේමණීය සහෝදරයනි. அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். ඒක ස්වර්ගයේ සිට දෙවියන් වහන්සේ ඔබ කරා නිදහස් කර அந்த තිබෙනවා. மரத்திலே இருந்த ஆண்டவர் ඒ எங்களுக்கு ආලේපේ දෙවියන් වහන්සේ පර්වතයේ දෙවියන් කරන දෙවියන් වහන්සේ නිදහස් කර තිබෙනවා. அதை உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் மிக முக்கியமானதாக அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அந்த அபிஷேகம் பாவத்திலே இருந்து உங்களை வெற்றி பெற வைக்கும். அந்த அபிஷேகம் பாவத்திலே இருந்து உங்களை விலக்கி எடுக்கும். அந்த அபிஷேகம் உங்களை தோல்வியிலே இருந்து வெளியெடுக்கும். அந்த அபிஷேகம் உங்களை ஜீவனுக்குள்ளாய் கொண்டு செல்லும். அந்த அபிஷேகம் மரணத்தை வெல்லும். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. அந்த ஆசீர்வாதத்தின் வல்லமை இந்த நேரத்தில் வைக்கிறார். ஹல்லேலூயா. 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 பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த பரிசுத்த ஆசீர்வாதம். ஆமென். தேவனுடைய வசனம் இப்படி சொல்கிறது. அவருக்குள்ளே பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் என்ன? இந்த மனைவி கணவன் கார் இல்லாவிட்டால் வீசா அனுமதி பத்திரமா சகோதரர்களே. இந்த பூமிக்குரிய காரியமா உங்களுக்கு பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். මුතු මැණික් මත ඇවිදින බව දේවචනේ සඳහන් කරනවා. பரலோகத்திலே நீங்க விலையில் பெற்ற காரியங்களிலே நீங்க நடப்பீர்கள் என்று சொல்கிறது. ඒ තිබෙනව රොණාමරණ ගැන බයිබලයේ අපිට වචනාකම ගැන බලය ගැන ඒ වගේම ඒ තිබෙනව මේ දේවල් ගැන බයිබලයේ අපිට කතා කරන ලබනවා. அங்கே இருக்கிற முத்துக்களை குறித்து அங்கே இருக்கிற பொன்னை குறித்து வேதம் எப்பொழுதுமே சொல்கிறது. කතා කරන ලබනවා. தேவனுடைய வசனம் பேசுகிறது. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි. அன்பான சகோதர சகோதரிகளே, මුතු මැණික් පලිඟු මැද්දේ දෙවියන් වහන්සේගේ දරුවන් ඇවිදින්න යන බව බයිබලයේ අපිට කතා அங்கே කරනවා. முத்துக்கள் மத்தியிலே விலை மதிப்புள்ள பொன்கள் மத்தியிலே தேவ ஜனங்கள் நடக்க போகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. කුමක්ද ප්‍රේමණීය සහෝදරිනි? ஆனாலும் தேவன் என்ன சொல்கிறார்? දෙවියන් ස්වර්ගික ස්ථානවල තිබෙන ආශිර්වාදය. ஆண்டவர் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்கிறார். සුද්ධාත්මයන් වහන්සේගේ ආශිර්වාදය අපිට අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். වර්ෂය තුල ප්‍රේමණීය සහෝදරිනි 2021 வருஷத்துக்குள்ளே ප්‍රේමණීය කාලවල වල இந்த உபத்திரவங்கள் வரப்போகின்ற காலத்திலே ප්‍රේමණීය කාලවල වල இந்த உபத்திரவங்கள் வரப்போகின்ற காலத்திலே අවශ්‍යයි ස්වර්ගික ආශිර්වාද. எங்களுக்கு பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் ස්වර්ගික தேவை. ස්ථානවල තිබෙන ආශිර්වාද අවශ්‍යයි. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவை. සුද්ධාත්මයන් වහන්සේගෙන් පිරුණු ආශිර්වාද අපිට அது අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவருக்குரிய ஆசீர்வாதம். සුද්ධාත්මයන් වහන්සේ තුල සියල්ල තිබෙනවා ප්‍රේමණීය සහෝදර பரிசுத்த සහෝදරිනි. ஆவியானவருக்குள்ள எல்லாம் இருக்கிறது. සුද්ධාත්මයන් වහන්සේගේ බලයෙන් ඔබ පිළිසිදිනවා නම් பரிசுத்த ஆவியானவருடைய பலனிலே நீங்க සුද්ධාත්මයන් பரிபூரணமாக වහන්සේගේ ආලේපයෙන් ඔබ පිළිසිදිනවා නම් நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய நீங்க நிரம்பி இருந்தால் ස්වර්ගය ඔබ අනුමති වෙන්න යනවා. பரலோகம் உங்களுக்கூட வரப்போகின்றது. ස්වර්ගයේ තිබෙන ආශිර්වාද ඔබ භුක්ති විඳින්න යනවා. ஆகையால் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
කළ තිබෙන සේක්ද. தேவன் எப்படி உங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவன். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர ඔබ சகோதரிகளே, දුර්වල වෙන්න පුළුවන්. நீங்க பலவீனமா ඔබ இருக்கலாம். බලහීන කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்க உபயோக மனுஷனா ඔබ இருக்கலாம். නෝගත් කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்க படிப்பறிவு இல்லாத மனுஷனா ඔබ இருக்கலாம். කවුරු හෝ වේවා. நீங்க யாரா இருக்கட்டும், මේ වචනේ අපිට කතා කරනවා. தேவனுடைய வசனம் சொல்கிறது. 29 වන පරිච්ඡේදයේ ගීතාවලියේ 29வது அதிகாரம் சங்கீதத்திலே 11 වන පදයේ කියවා බලන්න. 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ඒ දේව වචනේ දේව සෙනඟට තිබෙන ආශිර්වාදය ගැන දේව அந்த වචනේ කතා தேவ කරනවා. வசனத்திலே தேவ மக்களுக்குடைய ஆசீர்வாதத்தை கூறுகிறது. දෙවියන් වහන්සේ 29 11 ගීතාවලියේ தேவன் 29வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே சொல்கிறார். ගීතවලිය 29 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය ස්වාමීන් වහන්සේ තමන් සෙනඟට ශක්තිය දෙනසේක. ස්වාමීන් වහන්සේ තමන් සෙනඟට සමාදානයේ ආශිර්වාද දෙනසේක. බලන්න දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා பாருங்கள், தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ සෙනඟට ශක්තිය දෙනසේක. தேவனுடைய மக்களுக்கு தேவன் பலத்தை கொடுக்கிறாராம். සවිය නෙමෙයි. பலனை அல்ல. සවිය ශක්තිය කියන දේ වෙනස්. දෙමළ භාෂාවේ බල කියන එකම වචනය තමයි තිබෙන්නේ. தமிழ் மொழியிலே பலன் என்ற ஒரு வசனம் தான் சிங்களத்திலே இருக்கின்ற சவிய சக்திக்கு இருக்கின்றது. ශක්තිය කියන්නේ பலன் என்றால் අපේ ශරීරයේ තිබෙන ශක්තිය. எங்களுடைய உடம்பிலே இருக்கிற பலன். අපි ඒක ගැන කතා කරන කල ප්‍රේමණීය සහෝදරනි நாங்க அதை குறித்து பேசும்போது அன்பான சகோதரர்களே, අපි අනුභව කරන ආහාර වලින් நாங்க உணவுகிற உணவுகள், මේ ප්‍රෝටීන් කාබෝහයිඩ්‍රේට් නැමැති මේ පෝෂ්‍ය පදාර්ථ වලින් ලැබෙන පෝෂණය ලැබෙන ශක්තිය. போஷாக்குக்குரிய நாங்க உணவுகிற உணவுகளை பற்றி, ඒ ශක්තිය அந்த பலனை பற்றி දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා මේ පෝෂණය කර ලැබෙනා වූ ශක්තිය. தேவனுடைய வசனம் சொல்கிறது போஷிக்கிற இந்த பலன். මේ පෝෂණය කරලා ලැබෙන ශක්තිය දෙවියන් වහන්සේ දේව සෙනඟව ශක්තිමත් කරන දෙවියන් වහන්සේ. தேவன் போஷித்து வருகிற அந்த பலனாலே தேவன் அந்த ஜனங்களை ඔබ போஷிக்கிறார். ආත්මික ජීවිතය තුළ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே පොලියෝ කෙනෙක් වෙන්න පුළුවන්. போலியோ மனுஷனாய் இருக்கலாம். ඔබ දුර්වල කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்க பலவீன ඔබ மனுஷனாய் இருக்கலாம். බලහීන කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்க பலவீனமான மனுஷனாய் ඔබ இருக்கலாம். කවුරු හෝ වේවා. நீங்க யாராய் ඔබ இருக்கட்டும், දෙවියන් වහන්සේ කෙරේ පිපාසිත වන්නේ හිනා. நீங்க ஆண்டவரை குறித்து நீங்க வாஞ்சியில் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබ ශක්තිමත් කරන දෙවියන් கர்த்தர் වහන්සේ. உங்களை பலப்படுத்துகிற தேவன். දෙවියන් වහන්සේ ඔබ ශක්තිමත් කරන தேவன் දෙවියන් உங்களை වහන්සේ. பலப்படுத்துகிற தேவன். ඔබගේ වෙවුලන දනිස් දෙවියන් වහන්සේ ශක්තිමත් කරන ලබනවා. உங்களுடைய பலவீனமான குணங்களை பலப்படுத்துகிற ඔබගේ தேவன். වෙවුලන දෙවියන් වහන්සේ ශක්තිමත් කරන ලබනවා. உங்களுடைய பலவீனமான குணங்களை பலப்படுத்துகிற தேவன். ඔබගේ දුර්වල වූ හදවත් දෙවියන් වහන්සේ ශක්තිමත් කරන ලබනවා. உங்களுடைய பலவீனமான இருதயத்தை அவர் பலப்படுத்துகிற ඔබගේ தேவன். ශරීරයේ අවයවයන් දෙවියන් වහන්සේ ශක්තිමත් කරන ලබනවා. உங்களுடைய சரீர அவயவங்களை பலப்படுத்துகிற ඔබගේ தேவன். මනස ශක්තිමත් කරන ලබනවා. உங்களுடைய தேவன் உங்களை பலப்படுத்துவார். දෙවියන් වහන්සේ ඔබ ශක්තිමත් කර தேவன் உங்களை பலப்படுத்துவார். ඔබ බලවත් කරන ලබනවා. உங்களை பலனுள்ள மனுஷனாய் மாற்றுவார். බලවත් කරන ස්වාමීන් වහන්සේ. அவர் உங்களை பலனாய் மாற்றுகிற මා தேவன். ශක්තිමත් කරම බලවත් කරන දෙවියන් என்னை වහන්සේ. பலப்படுத்தி எங்களை பலப்படுத்துகிற කියන தேவன். ඔබගේ මුඛයෙන් சொல்லுங்கள் உங்களுடைய வாயிலே, මා ශක්තිමත් කර என்னை பலப்படுத்தி මා බලවත් කරන දෙවියන් என்னை වහන්සේ. பலப்படுத்துகிற தேவன். මා ශක්තිමත් කර என்னை பலப்படுத்தி මා බලවත් කරන දෙවියන් என்னை වහන්සේ. பலப்படுத்துகிற මා தேவன். ශක්තිමත් කර என்னை பலப்படுத்தி බලවත් කරන දෙවියන් වහන්සේ. பலப்படுத்துகிற தேவன். බලවත් කරන ස්වාමීන් වහන්සේ තුල සියල්ලම කරන්න என்னை පුළුවන්. பலப்படுத்துகிற தேவன். මා බලවත් කරන ස්වාමීන් තුල සියල්ලම කරන්න පුළුවන්. என்னை பலப்படுத்துகிற தேவனுக்குள்ளே දේව සෙනඟව දෙවියන් වහන්සේ බලවත් කරන ලබනවා. தேவ ஜனங்களை தேவன் பலப்படுத்துகிறார். උන්වහන්සේ සමීපවත් කරන ලබනවා. அவர் பலப்படுத்துகிற தேவன். சகோதர சகோதரி, හalleluya. ஹalleluya, හalleluya. ஹalleluya. ඔබ බලවත් කරන දෙවියන් වහන්සේ. உங்களை பலப்படுத்துகிற ඔබ தேவன். සත්‍යව සමීපවත් කරන දෙවියන් உங்களை වහන්සේ. பலப்படுத்துகிற தேவன். ඒ නිසා ඔබ බයිබලයේ දකිනවා දෙවියන් වහන්සේ සවිය දීලා அவர் බලවත් කරලා நாங்க எங்களுடைய வேதாகத்திலே பார்க்கிறோம், அவர் எங்களை பலப்படுத்தி எங்களை அவர் பலனாக்கி උන්වහන්සේ අපව ආශිර්වාද කරනවා. எங்களை ஆசீர்வதிக்கிறார். උන්වහන්සේ අපව සමීපවත් කර அவர் எங்களை பலப்படுத்தி අපට බලය ලබා දී எங்களை பலனாக்கி උන්වහන්සේ
වහන්සේ අපව ආශිර්වාද කරනවා. எங்களை ஆசீர்வதிக்கிறது. බලන්න දෙවියන් වහන්සේ කොතරම් යහපත් කෙනෙක්ද. பாருங்கள் தேவன் எவ்வளவு அன்பானது. දෙවියන් වහන්සේ දන්නවා දෙවියන් වහන්සේගේ උතුම් ආශිර්වාද දුර්වල අයට භුක්ති විඳින්න බෑ. தேவனுக்கு தெரியும் தேவனுடைய உன்னதக்குரிய ஆசீர்வாதங்களை பலவீன மக்களுக்கு அனுபவிக்க முடியாது. දුර්වල බලහීන මනුෂ්‍යයන්ට බෑ ඒක භුක්ති විඳින්න. பலவீன மனுஷனுக்கு அதை அனுபவிக்க முடியாது. දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කළා ඒක ඔව් දන්නේ නැහැ ඒක කොහොමද ඒ ආශිර්වාදය භුක්ති විඳින්න ඕනේ කියලා. தேவன் ஆசீர்வதித்தாலும் அவருக்கு தெரியாது எப்படி அதை அனுபவிக்க முடியும் என்று. ඒ නිසා දෙවියන් වහන්සේ තුලට අපි ආවන් පස්සේ ප්‍රේමණීය සහෝදරයනි ஆகையாலே தேவனுக்குள்ளே நாம் வந்ததுக்கு பிறகு ඒක අවුරුදු ගණන් පසු කරව ගියත් நீங்க අநேக வருடங்கள் කාලවල கடந்து පසු කර ගියත් காலங்களை கடந்து சென்றால் කාලවල දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ காலங்களிலே தேவன் උන්වහන්සේ அவர் ඔබ ශක්තිමත් කරන පිණිස ඔබ අභියෝග මාර්ගයේ දෙවියන් වහන්සේ යවනු ලබනවා. உங்களை பலப்படுத்தும்படியாக அநேக போராட்டங்களுக்குள்ளே அவர் உங்களை அனுப்புவார். අමාරුකම් මැදේ දෙවියන් වහන්සේ අන්ත සලස්සනවා. அநேக சவால்களுக்குள்ளே அவர் கொண்டு போவார். පීඩා මැදේ දෙවියන් වහන්සේ අන්ත සලස්සනවා. அநேக உபத்திரவங்களுக்குள்ளே கொண்டு போவார். විරුද්ධතා මැදේ දෙවියන් වහන්සේ අන්ත සලස්සනවා. அநேக விரோதங்களுக்குள்ளே அவர் கொண்டு போவார். මක්නිසාද ප්‍රේමණීය සහෝදරයනි ஏனென்றால் அன்பான ඒ මාර්ගය ඔබ சகோதரர்களே, යන කල அந்த பாதையிலே நீங்கள் போகும்போது ඔබගේ දුර්වලතාවය ඔබ තේරුම් ගන්නා පිණිස உங்களுடைய பலவீனங்களை நீங்க அறியும்படியாக ඔබගේ බැලහීනකම ඔබ වටහා ගන්නා පිණිස உங்களுடைய பலவீனங்களை நீங்க புரிந்து கொள்ளும்படியாக බැලහීන මිනිසෙක් කියලා ඔබ දැනගන්නා පිණිස நீ ஒரு பலவீனமான மனுஷன் என்று நீ ඔබ அறியும்படியாக හේතු ගන්නා පිණිස அதை நீ உணர்ந்து கொள்ளும்படியாக දෙවියන් වහන්සේ මාර්ගවල ඔබ ගෙනියන ලබනවා. தேவன் அந்த வழிகளிலே உன்னை கொண்டு ඒ போவார். අනුගමනය තමයි දෙවියන් වහන්සේ ශ්‍රාවිය ලබා දෙන්න පුළුවන්. அப்படி அப்படி போகும்போது தான் ஆண்டவருக்கு உனக்கு பலன் கொடுக்க முடியும். ඒ කිව්වත් වෛද්‍යවරයෙකුට අවශ්‍යයි රෝගයේ තිබෙනවා දුර්වල ස්ථානය ඔව් තේරුම් ගන්න. ஏனென்றால் வைத்தியருக்கு தேவை வியாதி உள்ள இடத்திலே எந்த இடம் பலவீனமாய் இருக்கின்ற பார்க்கிறது. එතනට පෝෂණය කරන්න අවශ්‍යයි. அந்த இடத்திற்கு போஷணை பண்ண வேண்டும். ඒ දුර්වල තැන බලවත් කරන්න ශක්තිමත් කරන්න අවශ්‍යයි. அந்த இடத்தை பலப்படுத்த வேண்டும். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි அன்பான சகோதர சகோதரிகளே, කාන්තාවකට ගර්භාෂය දුර්වලව තිබෙනවා නම් ශක්තිමත් බැලහීනව තිබෙනවා නම් பெண்களுக்கு கர்ப்பப்பை பலனாய் இருந்தால் බැලහීනමයි නේද? பலவீனமாய் இருந்தால் ඒ ගර්භාෂයට පිළිසඳතාව ඒ දරුවා ගබ්සා වෙනවා. அந்த கருத்திரைத்த அந்த பிள்ளை கர்ப்பம் கழியும். බලන්න බයිබලයේ අපිට කතා කරන ලබන ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. නික්මයාම පොතේ 23 වන පරිච්ඡේදයේ யாத்ராகமம் 23வது அதிகாரத்திலே බලන්න 25 වන පදේ කියවන්න 25வது வசனத்தை வாசிங்கள். නික්මයාම පොතේ 23 වෙනි පරිච්ඡේදයේ 25 වන පදයේ සිට නුඹලා නුඹලාගේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේට මෙහි කරන්න. උන්වහන්සේ නුඹේ භෝජනයටත් නුඹේ වතුරටත් ආශිර්වාද කරන සේක. මම නුඹ මධ්‍යයෙන් රෝග ඉවත් කරන්නෙමි. නුඹේ දේශයේ කිසි ගබ්සාවීමක්වත් වඳව සිටීමක්වත් නොවන්නේය. මම නුඹේ දවස් ගණනද සම්පූර්ණ කරන්නෙමි. බලන්න බයිබලයේ අපිට කතා කරනවා பாருங்கள் வேதாகமம் பேசுகிறது. මේ බැලවීන මනුෂ්‍යයාට இந்த பலவீனமான மனுஷனுக்கு ගන්නා ආහාරය දේව ආශිර්වාදයේ තිබිය යුතුයි. எடுக்கிற உணவு தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க දෙවියන් வேண்டும். වහන්සේ රොටියට ජලයට ආශිර්වාද කරන දෙවියන් වහන්සේ. தேவன் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் ඒ ஆசீர்வதிக்கிறவர். ආශිර්වාදය දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන බල තමයි அந்த ஆசீர்வாதத்தை தேவன் රෝග ඉවත් ஆசீர்வதித்தார். වෙන්නේ. வியாதி அகன்று போகும். රෝග ඉවත් වෙන්නේ දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයේ තිබෙන කල. வியாதி அகன்று போகும். தேவனுடைய ஆசீர்வாதம் ඔබ வரும்போது நீங்கள் உணவுகின்ற உணவு දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කළොත් මිස தேவன் ஆசீர்வதித்தால் மட்டுமே ඔබගේ ආ රෝග සුව වෙන්නේ නැහැ. உங்களுடைய வியாதிகள் சுகமாகும். අපිට ලෝකේ බොහෝ රෝග තිබෙනවා ප්‍රේමණීය இன்றைக்கு සහෝදරයනි. ஆவிக்குரிய உலகத்திலே அநேக வியாதிகள் உண்டு. ලෝකයේ තුල බොහෝ රෝග තිබෙනවා. கிறிஸ்தவ உலகத்திலே அநேக வியாதிகள் உண்டு. හේතුව කුමක්ද දන්නවද? என்ன காரணம்? ඔවුන් කන දේ அவர்கள் உணவுகிறது. ඔවුන් කන දේ அவர்கள் உணவுகின்ற உணவு නිරෝගී කෑම නෙවෙයි. அது ஆரோக்கியமான உணவு ඒ அல்ல. වචනේ කතා කරනවා தேவனுடைய வசனம் பேசுகிறது. මනුෂ්‍ය රොටියෙන් පමණක් නොවේ. மனுஷன் அப்பத்திலே மற்றும் அல்ல. දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් පිටත්
වෙන සෑම වචනයකින්ම ජීවත් වෙන්නේ. தேவனுடைய வாயாலே புறப்படுகிற வார்த்தையினாலே அவன் வாழ்கின்றான். දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් නෙමෙයි. தேவனுடைய வசனத்தால் அல்ல. දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් පිටත් වෙන වචන. தேவனுடைய வாயாலே புறப்படுகிற வார்த்தையாலே. මේ මුඛයෙන් පිටත් වෙන වචනේ. இந்த வாயாலே புறப்படுகிற வார்த்தை දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් පිටත් වෙන වචනයෙන් තමයි ඔව් ජීවත් වෙන්නේ. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வாயாலே புறப்படுகிற வார்த்தையாலே அவன் வாழ்கிறான். දුර්වලකමට හේතුව කුමක්ද දන්නවද? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கிற பலவீனத்துக்கு காரணம் என்ன? ලෝකයේ තිබෙන දුර්වලකම් වලට කිතුණු දරුවන් තුළට තිබෙන දුර්වලකමට හේතුව කුමක්ද දන්නවද? கிறிஸ்தவ உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற பலவீனத்துக்கு காரணம் என்ன? පෝෂණය වීම. தேவ வார்த்தையினாலே போஷிப்பது. එතන ඔබ කියන්න පුළුවන් මට. அப்படி என்றால் நீங்க என்ன சொல்ல දෙවියන් முடியும்? වහන්සේගේ වචනයෙන් පෝෂණය වීම වැරද්දක්ද කියලා. தேவனுடைய வசனத்துக்குள்ளாய் போஷிப்பது தப்பா? දෙවියන් වහන්සේගේ වචනයෙන් පෝෂණය වීම වැරද්දක් කියලා ඔබ මේ පුදුම කතාවක් යක්ෂ ගැන්වීමක් නේ කරන්නේ කියලා ඔබ කියන්න පුළුවන්. நீங்க தேவனுடைய வசனத்திலே போஷிப்பது தப்பா, பிசாசுக்குரிய காரியத்தை நீங்க போதிக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි, அன்பான சகோதர சகோதரிகளே, දෙවියන් වහන්සේගේ වචනය ගැන ඔබ හරි අවබෝධයක් ඔබට තිබෙන්න ඕනේ. தேவனுடைய வசனத்துக்குரிய சரியான விளக்கத்திலே நீங்க இருக்க මේක வேண்டும். උතුම් දෙයක්. இது உன்னதமானது, මේක උසස් දෙයක්. இது உயர்ந்தது, මේක පවිත්‍ර දෙයක්. இது பரிசுத்தம் உள்ளது. මේක හරියටම දැනගන්න ඕනේ. இதை சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ඒ නිසා මේකේ තිබෙනා කාරණාවල් ගැන අපිට කතා කරන්න දැන් වෙලාවක් නැහැ. ஆகையாலே இதிலே இருக்கிற காரியங்களை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு நேரம் அல்ல. මේක විග්‍රහ කරලා දෙන්න මට වෙලාවක් නැහැ ප්‍රේමණීය இதை සහෝදරයෝ. எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நேரம் அல்ல. ඔබට එක උදාහරණයක් මම කියන්නම්. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு ඔබ சொல்லுகிறேன். ඉදිරියේ ප්‍රශ්නාර්ථයක් තවන්නම්. நான் உங்களுக்குள்ளே ஒரு கேள்விக்குறியை මේ வைக்கிறேன். අවස්ථාව මිනිස්සෙක්ව ධර්මිෂ්ඨ කරනවා නම් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ මේ ලෝකයට පැමිණීම නිෂ්ඵල දෙයක් නොවේද? இந்த வேதாகம் மனுஷனை நீதிமானாய் மாற்றுகின்றது என்றால் இந்த ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வருவது பிரயோஜனமா? நியாய பிரமாணம் ஒரு மனிதனை நீதிமானாக்க கூடுமாயானால் மனுஷேத்வத்தை நாசிக வியவஸ்தாව ධර්මිෂ්ඨ කරයි නම් இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு வருவது, යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට පැමිණීම, இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்தது යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට පැමිණියා. விருதாவாகுமே. එහෙනම් ඒක නිෂ්ඵලයි. அது விருதாவாகுமே. ඒක නිෂ්ඵලයි. ஆனால் එනමුත් நியாய பிரமாணம் දෙවියන් වහන්සේගේ විවස්ථාව கொடுக்கப்பட்ட வேதத்திலே, දුන්නා මේ විවස්ථාවේ உட்பட்டிருக்கிற இந்த வேதத்திலே මේ විවස්ථාවේ කරන කොටගෙන கிறிஸ்துவுடைய வருகையும் இந்த வேதத்துக்குள்ளே உள்ளடங்கி இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ පැමිණීම ගැන මේකේ සඳහන් වෙලා තිබෙනවා. ஏசா பிரிமினிய சகோதர சகோதரி, ආගයානේ අන්பான සහෝදර සහෝදරිகளே, ஏசா මං කිව්වේ ආගයානේ நான் சொன்னேன், දෙවියන් වහන්සේගේ වචනේ මනුෂ්‍ය පවිත්‍ර වෙනවා තමයි. இந்த வேதத்திலே இருக்கிற வசனத்தினாலே மனுஷன் පවිත්‍ර වෙනවා තමයි. அவன் மனுஷன் பரிசுத்தவான் ஆகிறான் தான். නමුත් කොහොමද කියලා බයිබලයේ අපිට සඳහන් කරනු ලබනවා. ஆனாலும் எப்படி என்று வேதாகம் சொல்லுகிறது? ඒ වචනේ බලන්න, දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් පිටත් වෙන වචනයෙන් තමයි මනුෂ්‍ය ජීවත් වෙන්නේ. வேதாகம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாயாலே புறப்படுகிற வசனத்தாலே மனுஷன். ඔබ 19 ගීතාවලිය කියවලා බලනවා. நீங்க 19வது அதிகாரத்தை சங்கீதத்திலே வாசித்தீர்களா? වචනයක් අනුකරණ කළ එක සිදුවන්නේ කියලා දේව அவருடைய වචනේ. வார்த்தையை கட்டளையிடும் போது அது நடக்கும் என்று சொல்கிறது. පොතේ අපි කියවන ලබන ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. நாங்க ஆதியாகமத்திலே நாங்க வாசிக்கும் போது சொல்கிறது, උන්වහන්සේ වචනය කිව් විගස නැතිදේ ඇති වුණ බව බයිබලයේ අපට කතා කරනවා. அவர் வார்த்தை சொல்லும் போது இல்லாவற்றை உருவாகியது என்று. උන්වහන්සේගේ මුඛයෙන් පිටත් වෙන වචනය තමයි අපව ජීවත් කරන්නේ ප්‍රේමණීය அவருடைய සහෝදරයනි. வாயாலே புறப்படுகிற வார்த்தையாலே நாங்கள் ஜீவிக்கிறோம். උන්වහන්සේගේ වචනය විවස්ථාදායකයි. அவருடைய வார்த்தை நியாய பிரமாணம். උන්වහන්සේගේ මුඛයෙන් පිටත් වෙන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அவருடைய தேவனுடைய வாயாலே புறப்படுவது இயேசு கிறிஸ்து. දෙවියන් වහන්සේගේ වාක්‍ය අනුව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. தேவனுடைய வாயாலே புறப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அது இயேசு கிறிஸ்து. දෙවියන් වහන්සේගේ මුඛයෙන් පිටත් වෙන වචනය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. தேவனுடைய வாயாலே புறப்படுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்து.
බයිබලයෙන් පිටත් වෙන්නේ මේ ව්‍යවස්ථාවයි ප්‍රේමණීය සහෝදර සහෝදරි. இந்த வேதாகத்திலே புறப்படுவது நியாய பிரமாணம். ව්‍යවස්ථාවෙන් කිසිවෙක් ධර්මිෂ්ඨ වෙන්න බෑ. நியாய பிரமாணத்தினாலே யாரும் நீதிமானாக මේ மாட்டார்கள். වචනේ විශ්වාස කිරීම කරනකොටගෙන ධර්මිෂ්ඨ වෙන්න ලබන මනුෂ්‍ය. இந்த வசனத்தை விசுவாசிப்பதனாலே அவன் நீதிமானாய் மாறுகிறான். සමහරවිට ඔබට ප්‍රේලිකාවක් ප්‍රේමීය සහෝදරි මට තේරෙනවා. இது சில பேருக்கு ஒரு கேள்விக்குரிய காரியம் என்று எனக்கு බයිබල් ස්ටඩීස් தெரிகிறது. වලට සම්බන්ධ වෙන එතකොට ඔබට විග්‍රහ පැහැදිලි කරගන්නට நீங்க පුළුවන්. பைபிள் ஸ்டடீஸ்களுக்கு நீங்க வரும்போது உங்களுக்கு இது மிக இலகுவாய் இருக்கும். ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர சகோதரிகளே, දෙවියන් වහන්සේගේ පෝෂණය අපි ලබන ආශිර්වාදය ලබන කල அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெறும் போது கற்பம் தளிக்காது. බයිබලයේ කියන දක්ෂ වෙන්නේ නැහැ. வேதம் சொல்கிறது கற்பம் தளிக்காது. මේ සත්‍යතාවයේ වචනයයි කියන්නේ. நான் அல்ல, இந்த சத்தியத்தின் வசனம் சொல்கிறது. එක මනුෂ්‍ය තුල නෙමෙයි දේශය තුල ගවසාවක් නැත. ஒரு மனுஷனுக்குள்ள தேசத்துக்குள்ளே அந்த கற்பம் தளிப்பு அல்ல. බලන්න බයිබලයේ කොතරම් මහත්යක් අපට අනුවා දෙනවාද කියලා. பாருங்கள், இந்த வேதாகம எவ்வளவு பெரிய காரியத்தை உங்களுக்கு சொல்கிறது. දවස් වැඩි කරන්නේ කියලා බයිබලය අපිට කතා කරන ලබනවා. எங்களுடைய 1000 நாட்களை கூட்டுகிறது என்று சொல்கிறது. අපි යන හැම ස්ථානයකම අප කරා බය ඇති කරනවා කියලා බයිබලය අපිට කතා කරනවා. நாங்கள் போகின்ற எல்லா இடத்திலே எங்களுக்குள்ளே பயம் உண்டாகிறது என்று சொல்கிறார். கேவலமான ඔබට ඒ ගෞරවය අවශ්‍යයි. கிறிஸ்தவனாகிய உங்களுக்கு அந்த கௌரவம் உண்டாக வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදයේ ඒ උරුමය தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அந்த அங்கீகாரத்தை ඔබ ලබා ගන්න ප්‍රේමණීය நீங்க සහෝදරයනි. பெற வேண்டும். அன்பான ප්‍රේමණීය சகோதரர்களே, සහෝදරයනි, දෙවියන් වහන්සේ ඔබ ආශිර්වාද කරන දෙවියන් වහන්සේ. அன்பான சகோதரர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ඊශ්‍රායල ආශිර්වාද කිරීම වහන්සේගේට ප්‍රසන්න දේ. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமுள்ள காரியம். බලන්න බයිබලයේ අපිට කතා කරන ලබන ප්‍රේමණීය සහෝදර සහෝදරි. பாருங்கள், வேதாகமம் எங்களுக்கு பேசுகிறது. මනුෂ්‍යයාගේ ආශිර්වාදය ගැන බයිබලයේ අපිට කතා කරන ලබනවා. மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பைபிள் பேசுகிறது. දෙවියන් වහන්සේගේ දාසයන් ආශිර්වාද කිරීම ගැන බයිබලයේ අපි කියවනු ලබනවා. தேவனுடைய தாசன் ஆசீர்வதிப்பதை கூறியது பற்றி பைபிள் பேசுகிறது. ගණන් කතා පොතේ 6 වෙනි පරිච්ඡේදය අපි කියවනු ලබනවා. என்னாகமம் 6வது வசனம். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர சகோதரிகளே, ඒ පදේ මොනවද අපිට කතා කරනු ලබන්නේ? அந்த வசனம் என்ன சொல்கிறது? දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිට කතා කරනවා ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. தேவனுடைய வசனம் சொல்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, ආශිර්වාද කළ යුතු ඊශ්‍රායල් සෙනඟව ආශිර්වාද කළ යුතු ආකාරය ගැන බයිබලයේ අපිට කතා කරනු ලබනවා. ஆசாரியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை குறித்து දෙවියන් வேதம் වහන්සේගේ சொல்கிறது. ආශිර්වාදය ලබා ගන්න දෙවියන් වහන්සේගෙන් පෝෂණය විය යුතුයි ඔබ. தேவனால் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தேவனால் போஷிக்கப்பட දෙවියන් வேண்டும். වහන්සේගෙන් පෝෂණය වෙන කෙනා සවිමත් වෙනවා. தேவனால் போஷிக்கப்படுகிறவன் அவன் பலன் அடைவான். දෙවියන් වහන්සේගෙන් සවිමත් කෙනා වෙන කෙනා දෙවියන් වහන්සේ බලවත් කරනු ලබනවා. தேவனால் பலப்படுகிறவன் தேவன் அவனை பலப்படுத்துவார். උන්වහන්සේ ඊන් පසුව ආශිර්වාද කරනු ලබනවා. அதுக்கு பின்பு தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். උසස්තනී සියලු ආශිර්වාද වලින් උන්වහන්සේ ආශිර්වාද කරනු ලබනවා. உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர் ஆசீர்வதிப்பார். ඒ ආශිර්වාදය ඔබට දෙවියන් වහන්සේ නිදහස් කර තිබෙනවා. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு அளித்திருக்கிறார். පූජකයන්ගේ ආශිර්වාදයත් බයිබලයේ අපිට කතා කරනු ලබනවා. ஆனால் ஆசாரியர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறது. ආශිර්වාද කරනවා. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவரை නුඹ ஆசீர்வதிக்கிறேன். සාප කරනවා කියලා දෙවියන් වහන්සේ. உன்னை சபிக்கிறவனுக்கு நான் சபிப்பேன். නුඹ ආශිර්වාද කරන තැනත්තාම ආශිර්වාද කරනවා. உன்னை ஆசீர்வாதம் பண்ணுகிறவனை நான் ஆசீர்வதிப்பேன். ඔබ සාප කරන තැනත්තාව සාප කරනවා කියලා බයිබලයේ අපිට உன்னை කතා කරනවා. சபிக்கிறவனை நான் சபிப்பேன் என்று வேதம் ප්‍රේමීය சொல்கிறது. සහෝදරනි, දෙවියන් වහන්සේගේ සාප කිරීම ඉදිරියේ අපි සිත ගන්න පුළුවන් ද කාටද? அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சபிக்கிற இடத்திலே நமக்கு நிக்க முடியுமா? කවුරුත් සිත ගන්න බෑ. யாராலும் நிக்க முடியாது. බලන්න ප්‍රේමීය සහෝදර සහෝදරියනි. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, ගණන් කතාවේ පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 22 වන පදයේ සිට என்னாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனத்திலே දෙවියන් இருந்து වහන්සේගේ වචනය පූජකයන් සෙනඟව ආශිර්වාද කළ යුතු ආකාරය ආශිර්වාද කළ යුතු දේ ගැන බයිබලයේ අපිට කතා කරනවා. ஆண்டவருடைய வசனம் ஆசாரியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் குறியதை பற்றி பேசுகிறது. බලන්න කියවන්න. ගණන් කතා පොතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 22 වෙනි පදයේ සිට තවද ස්වාමීන් වහන්සේ මෝසෙස්ට කතා කොට කියනසේ ආරෝන්ට සහ ඔහුගේ පුත්‍රයන්ට කතා කරමින් නුඹලා මේ ආකාරයෙන් කියා ඊශ්‍රායල් පුත්‍රයන්ට ආශිර්වාද කරන්නයි ඔවුන්ට කියන්න.
ස්වාමීන් වහන්සේ නුඹට ආශිර්වාද කොට නුඹ ආරක්ෂා කරන සේක්වා. ස්වාමීන් වහන්සේ ස්වකීය මොහොන නුඹ කෙරෙහි බබලවා නුඹට කරුණා කරන සේක්වා. ස්වාමීන් වහන්සේ ස්වකීය මොහොන නුඹ කෙරෙහි ඔසවා නුඹට සමාදානය දෙන සේක්වා. බලන්න බයිබලයේ අපිට කතා කරන්න ලබනවා. காரணங்கள் வேதாகமம் எங்களுக்கு பேசுகிறது. ඊශ්‍රායල් පුත්‍රයන්ට පූජකයන්ට ආශිර්වාද කළ යුත්තේ මෙවැනි ආකාරයෙන්. ஈஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஆசாரியர்களும் இப்படித்தான் ஆசீர்வதிக்க வேண்டும். 29:11 කියනවා. சங்கீதம் 29வது வசனம் சொல்கிறது. සවිමත් කොට அவர்களை பலப்படுத்தி ඔවුන්ව බලවත් කර அவர்களை பலவானாய் மாற்றி ඔවුන්ට සමාදානයේ ආශිර්වාදය උන්වහන්සේ නිදාස් කරන සමාදානයේ දීලා ආශිර්වාද කරනවා කියලා. அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து சமாதானத்துக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் தருவார் என்று. ඔවුන්ව සවිමත් කර அவர்களை பலப்படுத்தி ඔවුන්ව බලවත් කර அவர்களை பலவான்களாய் மாற்றி ඔවුන්ට සමාදානයේ දීලා அவர்களுக்கு சமாதானத்தை ආශිර්වාද කරන ලබනවා. ஆசீர்வதிப்பேன் என்று සමාදානයේ දෙවියන් වහන්සේ තමාත් අතර சமாதானத்துக்குரிய தேவனுக்கும் உங்களுக்குள்ளேயும் මනුෂ්‍ය අතර සමාදානය. மனுஷன் மனுஷனுக்குள்ளேயும் මේ සමාදානය තමයි කිතුණු අතුල තිබිය යුත්තේ. இந்த சமாதானம் தான் கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்க வேண்டும். මනුෂ්‍ය අතර ඔබට සමාදානය නැද්ද? மனுஷன் மனுஷனுக்குள்ளே சமாதானம் இல்லையா? දෙවියන් වහන්සේ ඔබ අතරේ සමාදානය නැහැ. தேவனுக்கு உனக்கும் சமாதானம் அல்ல. ඕනෑම දේව වචනයක් ඔබ කතා කරන්න පුළුවන්. எந்த வேதத்தை வசனத்தையும் நீ பேசலாம். භාෂාවක් ඔබ කතා කරන්න நீ පුළුවන්. என்ன பாஷை வேணாலும் பேசலாம். ඕනෑම දීමනාවක් ඔබ ක්‍රියාත්මක உனக்குள்ளே කරන්න පුළුවන්. எந்த காரியமும் கிரியை செய்யலாம். දෙවියන් වහන්සේ සමග ඔබට සමාදානය නැහැ. ஆனால் தேவனுக்குள்ளே உனக்கும் சமாதானம் அல்ல. මනුෂ්‍ය සමග සමාදානය ஆகையாலே நீ மனுஷன் மனுஷனுக்குள்ள சமாதானம் அல்ல. මනුෂ්‍ය අතර සමාදාන බැරි වෙන්නේ හේතුව දෙවියන් වහන්සේ තමුන් අතර සමාදානය. ஆகையாலே மனுஷன் மனுஷனுக்குள்ள சமாதானம் இல்லாதது காரணம் தேவனுக்கு உனக்கும் சமாதானம் இல்லை. කල්වාරි කුරුසේ කුරුසපත් වෙලා නැහැ. அதுக்கு காரணம் நீ கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக நீ அறையப்படவில்லை. යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ තුළ ඔබ කුරුසපත් වෙලා නැහැ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீ சிலுவை அறையப்படவில்லை. කොහොමද කුරුසපත් වෙලා නැත්තේ? ஏன் நீ சிலுவை அறையப்படவில்லை? ඔබගේ ආසාවන්ට, உன்னுடைய ඔබගේ ஆசைகளுக்கு, කැමැත්තට, உன்னுடைய ඔබගේ விருப்பங்களுக்கு, තෘෂ්ණාවට, உன்னுடைய இச்சைக்கு, ඔබගේ බලාපොරොත්තුවට, உன்னுடைய தேவைகளுக்கு, ඔබගේ කැමැත්තට, உன்னுடைய தேவைகளுக்கு, ඔබගේ කාරණාවට ඔබ කුරුසපත් වෙලා නැහැ. உன்னுடைய காரணத்துக்கு நீ அறையப்படவில்லை. ඒකයි ඔබට දෙවියන් වහන්සේ සමග සමාදානය නැත්තේ. ஆகையாலே நீ தேவனோட சமாதானம் ඔබ அல்ல. සමාදාන විය යුතු නම් දෙවියන් වහන්සේ සමග කුරුසපත් වෙන්න ඕනේ. நீ சமாதானமாக வேண்டும் என்றால் ஆண்டவரோட நீ சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ඒ සමාදානය හරියට තිබෙනවා නම් ඉබේම මනුෂ්‍ය අතර සමාදානය. அந்த சமாதானம் சரியாய் இருந்தால் நீ மனுஷன் மனுஷன் கூட சமாதானமாய் இருப்பாய். දෙවියන් වහන්සේ සමාදානය දීලා ආශිර්වාද කරනවා. ஆகையாலே தேவன் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். මනුෂ්‍යයට ආශිර්වාදය නොමැත. நீ சிலுவை அறையப்படாவிட்டால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. දෙවියන් වහන්සේගේ වචනේ තවත් පැහැදිලිවම සඳහන් தேவனுடைய කරනවා. வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர சகோதரிகளே, පූජකයන්ට ආශිර්වාද කළ යුතුයි. அதான ஆசிரியரும் ஆசீர்வதிக்க வேண்டும். මේ ආශිර්වාදය සමාදානයේ ආශිර්වාදයක් බව බයිබලයේ අපිට කතා அந்த කරනවා. ஆசீர்வாதமும் சமாதானத்துக்குரிய ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்கிறது. උත්තම පූජක ආශිර්වාද කළ යුතුයි සෙනඟව. உத்தம ஆசிரியர் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේ ඔබ ආරක්ෂා කරන සේවකයා කියලා ආරක්ෂා ආශිර්වාද කළ යුතුයි. தேவன் உன்னை காப்பார் என்று ஆசீர்வதிக்க வேண்டும். වහන්සේගේ සමුවේ ඔබ නිතර බැනී සිටිනවා කියලා ආශිර්වාද කළ යුතුයි. கர்த்தருக்கு முன்பதாக எப்பொழுதும் நீ இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும். වහන්සේගේ කරුණාව සෑම කලින්ම ඔබ සමග තිබිය යුතුයි කියලා ආශිර්වාද කළ යුතුයි. அவருடைய கிருபை என்றென்றும் உனக்கு இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும். වහන්සේගේ මූණ බබලවලා ඔබ ආශිර්වාද කළ යුතුයි. அவருடைய முகத்தை பிரகாசம் பண்ணி உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார். සමාදානය නුඹට අනුකරණ සේක ආඥා කරන සේක කියලා දෙමළ පරිවර්තනය සඳහන් කරනවා. அவருடைய சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார் என்று தமிழ் வேதாகமம் சொல்கிறது. ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි. அன்பான சகோதர මේ சகோதரிகளே, ආශිර්වාදයට උරුමයක් විය යුතුද? இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் මේ உரிமைக்காரராக வேண்டும். ආශිර්වාදයට ඔබ උරුමයක් විය යුතුද? இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க உரிமைக்காரர்களாய் ஆக ඔබ வேண்டும். දෙවියන් වහන්සේ සමග කුරුසපත් වෙලා ඒ ආශිර්වාදය ලබාගෙන සිටින කෙනාට තමයි ඔබ ඒ ආශිර්වාදය. நீ ஆண்டவரோட அறையை பெற்று நீர் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர வேண்டும். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය ලබාගෙන සිටිය තමයි උත්තම පූජකයාගේ ආශිර්වාදය ඔබ කරා නිදහස් වෙන්න පවතින්න යන්නේ. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீர் பெற்றால் ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்தை நீ දෙවියන් உண்மையாக වහන්සේ பெறுவாய். ශක්තිමත් වෙලා தேவனுக்குள்ளே பலனடைந்து, දෙවියන් වහන්සේ තුළ බලවත් වෙලා தேவனுக்குள்ளே பலனடைந்து, දෙවියන් වහන්සේගේ සමාදානය ලබාගෙන தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, බලමු දෙවියන්
තමයි ප්‍රේමණීය සහෝදරයනි ඔබ ආශිර්වාද මනුෂ්‍යයාගේ ආශිර්වාදයට ඔබ උරුම පූජකයාගේ ආශිර්වාදය ඔබ තුළට පවතින්න යන්නේ. அப்பொழுதுதான் ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்க வருவீர்கள். ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි அன்பான சகோதர சகோதரிகளே, නිග්‍රහ පොතේ 32 වන පරිච්ඡේදයක ස්ථානයකට සඳහන් වෙනවා. யாத்ராகமம் 32வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. බලන්න මේ සඳහන් වෙන කාරණාව ගැන බයිබලය අපිට කතා කරනවා. பாருங்கள், வேதாகமம் இப்படி பேசுகிறது. මෝසෙස් තුමා மோசே அவர்கள் සීනායි කන්දේ දවස් 40ක් නොකා නොබී දෙවියන් වහන්සේ සමග කතා කරමින් සිටියා. சீனாய் மலையிலே அவர் 40 நாள் சாப்பிடாம உணவு கொள்ளாம ஆண்டவரோடு அவர் இருந்தார். බලන්න ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි பாருங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, දෙවියන් මෝසෙස් තුමාට මොනවද උනේ කියලා දන්නතු ආපහු මිස්රයට හැරී යන පිණිස ඔවුන් අදහස් කරනවා. மோசேக்கு என்ன நடந்தது என்று மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி போவோம் என்று ஜனங்கள் நினைத்தார்கள். ඔවුන් පැටිය කඩා ගන්නවා. அவர்கள் ஒரு කණ්ඩුකුටිය. கண்டுக்குட்டியை அவர்கள் படைத்தார்கள். ඉන්පසුව ඔවුන් මොනවද කරේ? அதுக்கு பிறகு அவர்கள் ඔවුන් என்ன මංගල්‍යයක් செய்தார்கள்? පැවැත්තුවා. அவர்கள் அந்த இடத்திலே ஒரு பண்டிகை ஒரு பண்டிகையை வைத்தார்கள். ඉන්පසුව මෝසෙස් තුමා බැහැලා එනවා සීනායි කන්දේ. அதுக்கு பிறகு மோசேஸ் அந்த மலையிலே இருந்து இறங்கி வாரார். මේ මංගල්‍ය හඬ ඔහුට ඇහෙනවා. இந்த பண்டிகை ஓசை அவனுக்கு கேட்கிறது. යෝසුවා සහ මෝසෙස් බලනවා මොනවාද මේ හඬ? மோசேஸ் பார்க்கிறான், என்ன இந்த ஓசை? මේ මංගල්‍ය හඬ. இது பண்டிகையின் ஓசை. මේ ඉන්පසුව බැහැලා එනකොට වව් පැටිය කඩාගෙන அவர் மீண்டும் திரும்பி வரும்போது அங்கே ஒரு மாட்டு குட்டியை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். සීනායි කන්දේ බයිනවල මිනිස්සු පව් කරලා அவர் சீனை மலையிலே இருந்து வரும்போது மனுஷன் பாவத்துக்குள்ளே போய்விட்டார். தேவ ஜனங்கள் பாவத்துக்குள்ளே போய்விட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ අත්වලින් ලියලා දුන්නාම ඒ ගල්ලැල්ල ඔහු කඩා සුන්බුල් කළා. தேவனுடைய கைகளினாலே දෙවියන් වහන්සේගේ ඇඟිලි වලින් தேவனுடைய விரல்களிலே எழுதி கொடுத்த அந்த நியாய பிரமாணத்தை அப்படியே அவன் உடைத்து விட்டான். ඔහු වතුර කරලා උපවන්න පෙව්වා දේව සෙනඟට. அவன் அதை தண்ணீராய் மாற்றி ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்தான். බලන්න ප්‍රේමණීය සහෝදරයනි பாருங்கள் தேவ ஜனங்களே, 29 වන පදය ඔබ කියවා බලන්න. 29வது வசனத்தை வாசியுங்கள். වතුර සෙනඟට දෙවියන් වහන්සේගේ වචනය කතා කරන ලබනවා. නිග්‍රහ පොතේ 32 පරිච්ඡේදයේ 29 වෙනි පදයේ සිට මෝසෙස්ද මෙදින නුඹලා කෙරෙහි ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාදයක් එවන පිණිස එක් එක්කෙනා තම තමාගේ පුත්‍රයාට විරුද්ධවද තම තමාගේ සහෝදරයාට විරුද්ධවද අද උන්වහන්සේට කැප වෙන්නේ කීය. බලන්න කැපවීමක් දෙවියන් වහන්සේ ඉල්ලනවා. பாருங்கள், அந்த இடத்திலே தேவன் ஒரு அர்ப்பணிப்பை கேட்கிறார். කැපවීමක් දෙවියන් වහන්සේ ஒரு அர்ப்பணிப்பை தேவன் கேட்கிறார். ஒரு பிரதிஷ்டையை ஆண்டவர் கேட்கிறார். தேவன் வாசி கැපවීමක් இல்லனோ. பிரதிஷ்டை தேவன் வாசி கැපවීමක් இல்லனோ. කැපවීමක් දෙවියන් වහන්සේ ඔබගේ பிரதிஷ்டை தேவன் கேட்கிறார். දෙවියන් වහන්සේට කැපවිය යුතුයි ඔබ. தேவனுக்கு பிரதிஷ்டையாக පෞද්ගලික සෙනඟ දෙවියන් වහන්සේට කැපවිය යුතුයි. பின்மாற்றம் அடைந்தவர்கள் தேவனுக்கு பிரதிஷ்டையாக வேண்டும். தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය අවශ්‍යද පෞද්ගල සෙනඟදී ඔබ දෙවියන් වහන්සේට කැපවිය යුතුයි. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையா? தேவ ஜனங்களே, நீங்க பிரதிஷ்டையாக வேண்டும். තමා සතු දේ සියල්ල නිෂ්ප්‍රභා කරලා ප්‍රතික්ෂේප කළා දෙවියන් වහන්සේට කියලා තමාව කැප කළ යුතුයි. அவர்களுக்குரிய எல்லாவற்றையும் அவர்கள் தள்ளிவிட்டார்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக. දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද විය යුතු නම් ඔබ ප්‍රතික්ෂේප කරලා දෙවියන් වහන්සේට කැප වෙන්න. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற வேண்டும் என்றால் நீங்க உங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ පූජකයාගේ ආශිර්වාදය ඔබට අවශ්‍ය නම් தேவனுடைய ஆசாரனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்றால் ඔබ කළ යුතු කාරණාවක් ගැන බයිබලය අපට කතා කරනවා. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து வேதாகமம் சொல்கிறது. අවසාන වශයෙන් ප්‍රේමණීය සහෝදර සහෝදරියනි கடைசி வண்ணமாய் அன்பான சகோதர சகோதரி, தேவனுடைய வசனம் சொல்கிறது. නිග්‍රහ පොතේ 39 වන පරිච්ඡේදයේ யாத்ராகமம் 32வது அதிகாரம் 42 වන 43 වන පදයේ අවසාන පද දෙක 42வது வசனம் 43வது வசனம் කියවන්න සහෝදරයෝ. නිග්‍රහ පොතේ 39 වෙනි පරිච්ඡේදයේ 42 වෙනි පදයේ සිට ස්වාමීන් වහන්සේ මෝසෙස්ට අනුකර සියල්ල ලෙස ඊශ්‍රායල් පුත්‍රයෝ ඒ සියලු කර්මාන්ත කළෝය. මෝසෙස්
ඒ සියලු කර්මාන්ත බලා ස්වාමීන් වහන්සේ අනුකූල ලෙසම ඔවුන් ඒවා සාදා තිබෙන බව දැක ඔවුන්ට ආශිර්වාද කළේය. බලන්න මෝසෙස් තුමාගේ ආශිර්වාදයේ දේව සෙනඟට ගලා ගියේ කොහොමද කියලා. பாருங்கள் தேவ மனுஷனாகிய மோசேயுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு தேவ ஜனங்களுக்கு கடந்து சென்றது. දෙවියන් වහන්සේ මෝසෙස්ට පෙන්වූ ප්‍රකාර ඊශ්‍රායල් සෙනඟ කරා. தேவன் மோசேக்கு காண்பித்த பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். ප්‍රොෆෙතවරු කරා කියලා ලියවිලා තිබෙනවද? தீர்க்கதரிசிகள் செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறதா? රජමාලු කරා කියලා ලියවිලා තිබෙනවද? மூப்பர்கள் செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறதா? උත්තම කරා කියලා ලියවිලා තිබෙනවද? ஆசாரிய கூட்டம் செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறதா? ඊශ්‍රායල් සෙනඟ කරා. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். සප්‍රේමිය සහෝදර සහෝදරිය. ஆகையால் அன்பான தேவ ஜனங்களே, ඔබ කොයි සභාවේ සිටියා? நீங்க எந்த சபையில இருந்தாலும் සභාවේ දෙවියන් වහන්සේ දාසියෙකුට දර්ශනයක් දී තිබෙනවා. தேவனுடைய மனுஷனுக்கு சபையிலே தாசனுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை ඒ கொடுத்திருக்கிறார். දර්ශනය තමයි දෙවියන් වහන්සේ සම්පූර්ණ කරන්නේ. அந்த தரிசனத்தை தான் ஆண்டவர் பரிபூரணமாக்குவார். දෙවියන් වහන්සේ දර්ශනය සමග සිට ගන්නවා ප්‍රේමණීය அந்த සහෝදරිය. தரிசனத்தோடு தேவன் நிற்பார். ඒ දෙවියන් වහන්සේ මනුෂ්‍ය සමග සිට ගන්නවා. தேவன் அந்த மனுஷனோட நிற்பார். ඒ මනුෂ්‍ය සමග දෙවියන් වහන්සේ සිටිනවා. தேவன் அந்த மனுஷனோட நிற்பார். දෙවියන් වහන්සේ යම් කිසි කාරණාවක් පෙන්නනවා. தேவன் அநேக காரியங்களை காமிக்கிறார். ඒ දෙවියන් වහන්සේට දේව සෙනඟට කියන්න අවශ්‍යයි. அதை தேவ ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். අලයුත්තේ කවුරුද? யார் செய்ய வேண்டும்? පූජකයන්ද? ஆசாரியனா? මෝසෙස් තුමාද? மோசேயா? නැත්නම් ඒ සිටියව වැඩිමාල්ලන්ද? அங்க இருந்த மூப்பர்களா? නෑ ඊශ්‍රායල් සෙනඟයි. இல்லை இஸ்ரவேல் ஜனங்கள். ඊශ්‍රායල් සෙනඟට ආශිර්වාදය අවශ්‍ය නම් இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றார். පූජකයාගේ ආශිර්වාදය අවශ්‍ය නම් உன்னத ஆசாரியனுடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றார். තම පූජකයාන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ආශිර්වාදය අවශ්‍ය නම් உண்மையான உத்தம ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றார். ප්‍රකාරයට ඊශ්‍රායල් සෙනඟ සාදිය යුතුයි ප්‍රේමණීය සහෝදරයෝ. தேவன் காண்பித்த பிரகாரமாய் தேவ ஜனங்கள் இருக்க வேண்டும். 2021 වර්ෂය තුල 2021வது வருஷம் මේ ස්ථිර තීරණය බාර ගන්න. இந்த தீர்மானத்தை நீங்க எடுக்க வேண்டும். මේ ප්‍රේමණීය සහෝදරනි අද කිතුණු ලෝකයේ වෙනත් ආකාරයකට වෙනස් වෙලා තිබෙනවා අපි දකිනවා. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் வேறையாய் மாறி இருக்கிறது. තම තමුන්ගේ දර්ශන දෙවියන් වහන්සේ ඉදිරියේ තබනවා. தனக்குரிய தரிசனங்களை தேவனுக்கு முன்பதாக வைக்கிறார்கள். ඒව දර්ශන ඔක්කොම අන්තිමට අදර්ශනයක් වෙනවා. அது எல்லாம் தரிசனமும் கடைசியில வெறுமையாய் போகும். ඉන්පස්සේ ඒව නිෂ්ඵල වෙනවා. அது எல்லாம் வெறுமையாய் போகும். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අගෞරවයටපත් වෙනවා. அதிலே தேவனுடைய ராஜ்யம் அகௌரவமாகும். උන්වහන්සේගේ නාමය දූෂණය වෙනවා. அதிலே தேவனுடைய நாமம் தூஷணப்படும். උන්වහන්සේගේ නාමයෙන් ගෞරවය රැකීමේ වගකීම தேவனுடைய நாமத்திலே கௌரவத்தை நாங்கள் අපි காப்பதற்கு සියල්ලන් සතු වගකීමක් அது எல்லாம் எங்களுடைய கடமை. අපි සියල්ලන්ටම දෙවියන් වහන්සේ අප මත විශ්වමත වැටුණා වගකීම. அது எங்களுடைய தலைக்கு மேலாக விழுந்த கடமை. ඒ නිසා අපි සියල්ලන් මත මේ වාසියේදී වගකීම තිබෙනවා ප්‍රේමණීය அந்த සහෝදරයෝ. கடமை எங்க எல்லோரும் மீதும் இருக்கிறது. දෙවියන් වහන්සේට ලං වෙන්න. தேவனுக்கு கிட்டி சேருங்க. පුරාන්තරන් දෙවියන් වහන්සේට ලං වෙන්න. முடினாலும் கிட்டி சேருங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවන්න. தேவனுடைய வசனத்தை வாசிங்க. බයිබලයෙන් කියවන්න. பைபிளை நல்லா வாசிங்க. දේව වචනේ අද ධාරණය කරන්න. தேவனுடைய வசனத்தை உங்களுக்குள்ளாய் எடுங்க. දෙවියන් වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන්න. தேவனுடைய வசனத்தை தியானிங்க. සුදාත්මයන් වහන්සේ සමග ඔබගේ ගනුදෙනුව පවත්වන්න. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே உங்களுக்குள்ளே முழுமை கொண்டு යාඥාවේ வாங்க. පවතින්න. ஜெபத்திலே எப்பொழுதும் நில்லுங்க. අල්ලම නැගිටින්න. அதிகாரத்திலே நீங்க எழும்புங்க. යාඥා කරන්න. ஜெபிங்க. කවුරු දිසා යාඥා කළ යුතුද? நீங்க யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? ඔබගේ කාරණාවන් උදෙසා පමණක් නොවේ ප්‍රේමණීය உங்களுடைய සහෝදරයෝ. காரியத்துக்கு மட்டுமல்ல ලෝකයේ තියෙන සියලු කාරණාවන් උදෙසා වගකීම දෙවියන් වහන්සේ உலகத்திலே இருக்கிற எல்லா காரியத்துக்காகவும் ஜெபிங்க. ලෝකෙට මොර කරුවේ ප්‍රේමණීය සහෝදරයෝ. ஏன்னா நீ காவக்காரன். දේව මම ලෝකෙට ඔබ මොර කරුවේ. நீ இந்த உலகத்துக்கு காவக்காரன். ඔබ මොර කරවා නිදාගත්තා. நீ தூங்கி விட்டா. කොල්ල කරවා ආවිලා හොරා ආවිලා සියලු දේ කොල්ල කාගෙන යයි. கொள்ளையடிப்பவன் வந்து எல்லாம் கொள்ளையடிப்பான். හොරා ආවිලා සොරකම් කරගෙන යයි. கள்ளன் வந்து எல்லாம் கொள்ளையடிப்பான். එනිසා ඔබ අවදිව සිටින්න. ஆகையால் நீ விழித்திருந்து. අවදිව සිට. விழித்திருந்து. දවල් සවස නිතර දෙවියන් වහන්සේගේ ආඥා. இரவும் பகலும் எப்பொழுதும் ஆண்டவருடைய செவி. ආඥා කරන්න. எல்லோருக்காகவும் செவி. සියලු සුද්ධවන්තයන් උදෙසා எல்லா ආඥා කරන්න. பரிசுத்தவான்களுக்காகவும் செவி. සියලුම උදෙසා ආඥා எல்லா කරන්න. உயர்ந்தவர்களுக்காகவும் செவி. රාජ්‍යවන්තයන් උදෙසා ආඥා ராஜ்ய කරන්න. அதிபர்களுக்காகவும் செவி. සෞඛ්‍යවන්තයන් උදෙසා ආඥා කරන්න. எல்லோருக்காகவும் செவி. ඔබගේ අසල්වාසියන් නිසා ආඥා உன்னுடைய කරන්න. உற்றார் ඔබ உறவினர்களுக்காகவும் රැකියා කරන செவி. ස්ථානයේ උදෙසා நீ ආඥා வேலை කරන්න. செய்கிற இடத்தில் සියලු அதிபர்களுக்காகவும் අධිපතියන් செவி. උදෙසා ආඥා நீ කරන්න. எல்லோருக்காகவும் செவி.
ඔබට ආශිර්වාද කරන දෙයක්. ආදියාල